வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கேபி அவர்கள் எழுதிய அரண்மனை தேவதை. இது மாந்திரிக மற்றும் அமானுஷ்யம் நிறைந்த ஒரு த்ரில்லர் வகை நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அன்று இரவில் வழக்கமான நேரம் தாண்டிய பிறகும் டாக்டர் முரளிவர்மாவுக்கு தூக்கம் வரவில்லை. சுவர் கடிகாரத்தில் மணி 11 அடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் ஓய்ந்த பொழுது மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடிகளில் வலுவுடன் பாயத் தொடங்கின. தொடர்ந்து வலிமையாக வீசிய காற்று மூடாதிருந்த ஜன்னல் கதவுகளை விசையுடன் மூட வைத்தது. படுத்த நிலையிலேயே முரளிவர்மா ஜன்னல் கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தார். வீட்டையொட்டி வளர்ந்திருந்த ஒட்டு மாமரத்தின் கிளைகள் வலுவுடன் அசைந்தன. அசையும் ஒரு கருமையான நிழல்படம் மாதிரி இருந்தது அந்த காட்சி. மருத்துவக் கல்லூரியில் மகப்பேறு பிரிவின் துணை பேராசிரியராக இருப்பவர் முரளிவர்மா. வயது 32. பழகுவதற்கு இனிமையானவர். செருவல்லூர் கோவிலக குடும்பத்தவர். பட்டணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அவருடைய பரம்பரை வீடு. ஆனால் வர்மா தற்சமயம் தங்கியிருப்பது மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான குவார்ட்டர்ஸில். அதற்கு காரணம் இருந்தது. இப்பொழுது கோவிலகத்தில் யாருமே வசிக்கவில்லை. அவர் அப்பாவும் அம்மாவும் விமான விபத்து ஒன்றில் இறந்து போனார்கள். அதன் பிறகு அந்த குடும்பத்தில் மிச்சம் இருந்தது அப்பாவின் அம்மா மட்டும்தான். அதாவது வர்மாவின் பாட்டி. அவரும் இறந்து போய் 2 வருடங்களாகின்றன. சிற்றப்பா ஒருவர் இருந்ததாக கேள்விப்பட்டிருந்தார். தாத்தாவின் தொடுப்பு மூலமாக பிறந்தவர் என்றும் அவரை பற்றி சொன்னார்கள். இதுவரை பார்த்ததில்லை. ஒரு தடவை அம்மா அவரை பற்றி சூசகமாக சொல்லியிருந்தார். இலங்கைக்கு போனவர் துப்பாக்கி குண்டுக்கு பலியானதாகவும் பேசிக்கொண்டார்கள். இப்பொழுது கோவிலக குடும்பத்தின் மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு முரளிவர்மா மட்டும்தான். வர்மாவை பொறுத்தவரை இந்த சொத்துக்களில் அவருக்கு அவ்வளவாக ஆர்வமில்லை. எல்லாவற்றையும் மேற்பார்வையிட்டு கவனித்துக் கொள்கிறவர் காரியஸ்தர் சங்கர வாரியர். கோவிலகம் வீட்டை ஒட்டியுள்ள வீட்டில்தான் வாரியர் வசிக்கிறார். எப்பொழுதாவது ஒரு தடவை வந்து விவசாயம் பற்றி ஏதாவது சொல்லிவிட்டு போவார். நெல் விற்ற பணம் இவ்வளவு, தேங்காய் விற்ற பணம் இவ்வளவு என்று கணக்கு சொல்வார். நோட்டு கத்தைகளை கொண்டு வருவார். அவரே பணத்தை பேங்கில் கட்டிவிட்டு பாஸ் புத்தகத்தை வர்மாவிடம் கொடுப்பார். முரளிவர்மாவுக்கு வாரியர் மீது அபரிமிதமான நம்பிக்கை. இதுவரை எந்த கணக்கையும் சரி பார்த்ததோ விளக்கம் கேட்டதோ கிடையாது. சமீபத்தில் வர்மாவுக்கு பெண் கொடுக்க விரும்புவதாக தெரிவித்தார்கள். அவர் இதுவரை பெண்ணை பார்க்கவில்லை. அவருடன் பணிபுரியும் பேராசிரியர் ஒருவர்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். பெண் பார்க்க வருமாறு அந்த பேராசிரியை அவரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார். படித்து கொண்டிருந்த பொழுதும் வேலையில் அமர்ந்த பிறகும் அவர் எத்தனையோ பெண்களிடம் பழகியிருக்கிறார். இருந்தாலும் காதல் என்ற ஒரு உணர்வே முரளிவர்மாவிடம் தோன்றியதில்லை. யாராலும் அவர் இதயத்தில் இடம் பிடிக்க முடியவில்லை. இப்பொழுதெல்லாம் டாக்டர் ராஜம்பால் பேராசிரியை குறிப்பிட்ட இதுவரை பார்த்தே இராத பெண் அடிக்கடி அவர் மனதில் தெளிவற்று தோணத் தொடங்கினாள். தொலைபேசி மணி எடுத்தது. டாக்டர் முரளிவர்மா சிந்தனையிலிருந்து விடுபட்டார். தொலைபேசி நிறுத்தாமல் மணி எடுத்துக் கொண்டிருந்தது. சமீபத்தில் தான் படுக்கை அறையில் ஒரு சிவப்பு நிற தொலைபேசியை பொருத்தியிருந்தார். ஒரு நண்பர் பரிசளித்தது அது. தொலைபேசியை எடுப்பதற்காக அறையை விட்டு வெளியே போகாமல் இப்பொழுது படுக்கையில் இருந்தபடி கை நீட்டி எடுக்கலாம். வர்மா ரிசீவரை எடுத்தார். ஆமாம், நான் தான் பேசுகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். பன்னார மொழியிலா? அது எங்கே இருக்கிறது? ஓஹோ, நெற்றியை சுழித்தபடி டாக்டர் வர்மா ரிசீவரை வைத்தார். இது போன்ற தொலைபேசி அழைப்புகள் எப்பொழுதாவது வருவதுண்டு. இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில் தனியாக எப்படி புறப்படுவது? போகாமல் இருப்பதும் முறையல்ல. இது ஒரு உயிர் போராட்டம். அவ்வளவாக பழக்கமில்லாத இடம். அவர்கள் அடையாளம் சொன்ன பிறகு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு தடவை அந்த வழியாக பயணம் செய்திருக்கிறோம். அவசியமான உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை எடுத்து கிட் பேக்கில் போட்டுக்கொண்டார். டார்ச் லைட்டையும் காரின் சாவியையும் எடுத்துக்கொண்டு டாக்டர் வெளியே வந்தார். வெளிக்கதவை பூட்டி சாவியை வழக்கமாக வைக்கும் கார் ஷீட்டுக்கு அருகிலுள்ள பூச்சட்டியில் முன்செடிக்கு பின்புறம் போட்டார். காரை ஸ்டார்ட் செய்தார். கேட் அருகே நிறுத்தி அவசரமாக கேட்டை திறந்தார். அப்பொழுது மழை பெய்து கொண்டு இருந்தது. காரை ரோட்டுக்கு கொண்டு வந்து வலதுபுறமாக திருப்பினார். மெயின் ரோட்டை தாண்டி
மற்றொரு சிறிய சாலையில் திரும்பினார். தொலைபேசியில் தகவல் தந்தவர்கள் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். ஆங்காங்கே கற்கள் பெயர்ந்து தாரின் அடையாளமே இல்லாமல் இருந்தது சாலை. பாதையில் இடதுபுறத்தை பார்த்தவாறே குறிப்பிட்ட இடம் தட்டுப்படுகிறதா என்பதில் கவனமாக இருந்தார். அதோ பாம்புகள் இழைவது போல் வேர்கள் பரவி கிடக்கும் ஆலமரம், அதன் கீழே ஒரு சிறிய மண்டபம், அருகிலேயே பழைய கால உண்டியல் ஒன்றும் தெரிந்தது. அதற்கு பின்னால் சூலம் ஒன்று ஆலமரத்தை தாங்கி நிற்பது போல் நட்டு வைக்கப்பட்டு இருந்தது. டாக்டர் வர்மா காரை நிறுத்தினார். அதன் இடதுபுறமாக போகும் பாதை ஒன்று தெரிந்தது. அப்பொழுதும் விடாமல் மழை பெய்து கொண்டிருந்தது. மழைத்துளிகள் வலுவாக நிலத்தில் மோதிக்கொண்டிருந்தன. மழைத்துளிகளை ஊடுருவும் வெளிச்சத்தின் உதவியால் பாதையின் இருபுறங்களையும் கவனித்தார் டாக்டர். திடுமென்று ஒரு மனிதர் ஆலமரத்தின் பின்புறத்திலிருந்து வெளிப்பட்டு காரை நெருங்கினார். அவர் கையில் டார்ச் லைட் ஒன்றும் கொடையும் இருந்தன. நடுத்தர வயது மனிதர். தலையில் பிளாஸ்டிக் தொப்பியொன்று வைத்திருந்தார். முகத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த தாடி வீசை. அவர் கண்கள் நல்ல பளபளப்புடன் இருந்தன. டாக்டர் காரின் கதவை திறந்தார். குடையை மடக்கிவாறு அவர் காருக்குள் ஏறி அமர்ந்தார். ச்சே, என்ன ஒரு மழை சார், நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? வந்தவர் கேட்டார். அதெல்லாம் இல்லை, நானும் இப்பொழுதுதான் வந்தேன். ஆக்சிலேட்டரை அழுத்தியபடி டாக்டர் வர்மா பதிலளித்தார். இதுதான் சார் வழி, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். முன்புறம் சாலையை பார்த்தவாறு பேசினார் வந்தவர். காரின் ஹெட்லைட் வெளிச்சம் முன்புறமாக பாய்ந்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட தூரம் தாண்டியிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நடுவயது மனிதர் கூறினார், இடதுபுறமாக திரும்பினால் நேராக கேட் இருக்கும். அந்த கேட்டின் வலதுபுறம் திரும்புங்கள். கேட் திறந்துதான் கிடக்கிறது. அவர் சொன்னபடியே டாக்டர் காரை வளைத்து திருப்பி நிறுத்தினார். பிரம்மாண்டமான ஓர் 2 அடுக்கு மாடி வீட்டின் முன்னால் கார் நின்றது. பழங்கால வீடு. சுவர்கள் சுண்ணாம்பை பார்த்து வெகு நாளானது போல் தோன்றியது. செதில்கள் போல் ஆங்காங்கே பாசம் அண்டியிருந்தது. ஏதோ ஒரு வகையான காட்டுக்கொடி சுவர்களில் கண்ணா பின்னாவென்று படர்ந்து வளர்ந்திருந்தது. வாங்க சார், நடுவயது மனிதர் காரை வெட்டி இறங்கிய பிறகு அழைத்தார். டாக்டர் வர்மா காரிலிருந்து இறங்கினார். அந்த கட்டடத்துக்குள் வெளிச்சம் இருப்பதாக தெரியவில்லை. ஒரே இருட்டாக இருந்தது. ஹெட்லைட்டின் வெளிச்சத்தில் சுற்றுப்புறம் தெளிவற்று தோன்றியது. அதுவும் ஒரு சில பகுதிகள். மழை பெய்ய தொடங்கிய பொழுது கரண்ட் போனது சார், இன்னும் வரல போலிருக்கு. நடுவயது மனிதர் வீட்டு வாசல் கதவை திறந்து உட்புறமாக தள்ளினார். கரகரவென்ற ஓசையுடன் கதவுகள் உட்புறமாக விரிந்தன. வாங்க சார், அவர் அழைத்தார். டாக்டர் முரளிவர்மா அவருடன் அந்த கட்டடத்துக்குள் நுழைந்தார். காரிலிருந்து டார்ச் லைட்டை எடுக்க மறந்தது அப்பொழுதுதான் டாக்டருக்கு நினைவு வந்தது. உடன் வருபவரிடம் டார்ச் லைட் இருக்கிறதே என்பதில் ஆறுதல் அடைந்தார். டார்ச் லைட் வெளிச்சத்தை படிக்கட்டின் மீது பாய்ச்சியபடி நடுவயது மனிதர் படிக்கட்டின் அடிப்பகுதிக்கு வந்தார். கீழே இருந்து வளைவாக மேற்புறம் செல்லும் படியின் உச்சி பகுதியில் பால்கனி இருந்தது. இடதுபுறமாக உள்ள படிகளில் ஏறினார் டாக்டர். பால்கனிக்கு வந்த பிறகு திரும்பவும் இடதுபுறமாக நடந்தார். பாதை குறுகலாக திரும்பும் இடத்துக்கு வந்து வலப்புறம் சற்று தூரம் நடந்தவர் சட்டென்று நின்றார். அங்கிருந்த வாசல் வழியாக வெளிச்சம் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. டாக்டர் அறைக்குள் நுழைந்தார். அவருடன் வந்த மனிதர் பின்புறமாக நகர்ந்து மறைந்து போனார். அறைக்குள் எரிந்து கொண்டிருந்த சிம்னி விளக்கின் வெளிச்சத்தில் இளம்பெண் ஒருத்தி கட்டிலில் படுத்திருப்பதை டாக்டர் கவனித்தார். அவள் அருகே மற்றொரு பெண்மணி அமர்ந்திருந்தாள். சிம்னியின் மீது புகைப்படிந்து கருமை தட்டி இருந்ததால் 2 பெண்களையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை டாக்டரால். இளம்பெண்ணுக்கு சுமார் 22 வயது இருக்கலாம். அழகி. உடன் இருப்பவளுக்கு 40 வயதுக்கு மேல் இருக்காது. பணக்கார தோரணை நன்றாக தெரிந்தது. டாக்டர் அவர்களை நெருங்கிய பிறகும் அந்த பெண்மணி எழுந்திருக்கவில்லை. டாக்டர், பாதை ரொம்பவும் கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? பெண்மணி கேட்டாள். அதற்கென, பரவாயில்ல. டாக்டர் கட்டிலில் கிடந்த இளம்பெண்ணை பார்த்தார். அவள் கண்களை மூடி படுத்திருந்தாள். சந்தேகம் கொண்டவராக டாக்டர் கட்டிலில் உட்கார்ந்திருந்த பெண்மணியை பார்த்தார். எல்லாம் முடிஞ்சு போச்சு டாக்டர், 2 பேரையும் காப்பாற்ற முடியல. இருந்த நிலையிலிருந்து சற்று அசையாமல் பெண்மணி பேசினாள். குழந்தை? டாக்டர் கேட்டார். கட்டிலுக்கு அடியில் வச்சிருக்கேன், மழை நிற்கட்டும், புதைக்க வேண்டியதுதான். பெண்மணி பாதிப்படையாத மாதிரி இயல்பாக பேசினாள். அப்படியானால் நான்... டாக்டர் வர்மா கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தார். டாக்டர், உங்க ஃபீஸ்? அவள் விசாரித்தாள். டாக்டர் அதை கவனிக்காதவராக திரும்பி நடக்க தொடங்கினார். தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்கிற வருத்தத்துடன்
அவர் மெதுவாக அந்த அறையிலிருந்து வெளியேறினார். டாக்டரை அழைத்து வந்த மனிதர் அந்த பகுதியில் எங்கும் தட்டுப்படவில்லை. வெளிச்சமும் இல்லை. அந்த பெண்மணியிடம் என்னத்தை கேட்பது? டாக்டர் அந்த இருட்டில் மௌனமாக நின்றார். சற்று நேரத்திற்குள் கண் இருட்டுக்கு பழக்கப்பட்டதாக தோன்றியது. ஒரு வாராக தட்டு தடுமாறி பால்கனி பகுதிக்கு வந்தார். கீழ்ப்புற தளத்திலிருந்த ஜன்னல் மூலமாக வெளிவந்த சன்னமான வெளிச்சத்தில் படிகள் தெளிவற்ற பொருளாக தெரிந்தன. டாக்டர் படிகளில் இறங்கினார். கீழ்த்தளத்தை அடைந்தார். கதவை தாண்டி வேகமாக வெளியே வந்தார். மழை இன்னும் நிற்கவில்லை. நடுவயதுக்காரரும் தென்படவில்லை. வர்மா காருக்குள் நுழைந்தார். எப்படியாவது அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று டாக்டர் நினைப்பதாக தோன்றியது. டாக்டர் திரும்ப தன் வீட்டை அடைந்த பொழுது மணி 1:15 ஆகியிருந்தது. அவரை பொறுத்தவரை அன்றைய இரவு தூக்கம் வராத ஓர் இரவாகவே இருந்தது. கண் விழிக்கும் இரவு. பொழுது விழுந்த பொழுது நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு போல தோன்றியது. இரவு தனக்கு நேர்ந்த அனுபவத்தை டாக்டர் வேறு யாரிடமும் சொல்லவில்லை. 2 நாட்கள் கடந்தன. அன்று மதிய வேளையில் ஓய்வாக உட்கார்ந்திருந்தார். நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்தபொழுது மணி 5 ஆகி இருந்தது. வழக்கமான வாக்கிங் புறப்பட்ட பொழுது அன்றைய அந்த வீடு நினைவில் எழுந்தது. ஏற்கனவே அந்த அனுபவம் ஒருபோதும் அழியாத ஓர் ஓவியம் மாதிரி அவர் மனதின் திரைசீலையில் பதிந்து கிடந்தது. காரை ஸ்டார்ட் செய்தபொழுது கைகள் அந்த பாதையை நோக்கி திரும்பியது. படர்ந்து பரவி வளர்ந்திருந்த ஆலமரத்தை நெருங்கிய பொழுது அவரையும் அறியாமல் அவர் கால் தானாகவே பிரேக்கை மிதித்தது. உண்டியலும் மரத்தை தாங்குவது போல் நிறுத்தப்பட்டிருந்த சூலமும் தட்டுப்பட்டன. சூலத்தின் முனைப்பகுதி சிந்துரத்தில் மூழ்க வைத்து எடுத்தது போல் சிவந்த நிறத்தில் காட்சியளித்தது. கார் இடதுபுறமாக திரும்பியது. இருபுறங்களிலும் புதர்களும் மரங்களும் அடர்ந்து வளர்ந்திருந்த செம்மண் பாதை முடிந்த இடத்தில் திரும்பவும் இடதுபுறமாக திரும்பினார். அந்த பெரிய கட்டடம் இப்பொழுது அவர் கண்களுக்கு நன்றாக தெரிந்தது. பழங்காலத்தை சேர்ந்த 2 மாடி கட்டடம். துருப்பிடித்த கேட். தாழ்பால்கள் இற்று போனதால் மட்டமல்லாக்க விழுந்து கிடந்தது. அதற்குள் யாரும் வசிப்பதாக தெரியவில்லை. அன்றைக்கு பார்த்த பெண்மணி அங்கிருந்தால் பார்த்து ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு வரலாம் என்று நினைத்தார். இளம் பெண்ணும் அவள் பெற்ற குழந்தையும் ஒரு சேர இறந்து போனதில் அவள் ஒருவேளை தீராத சோகத்தில் ஆழ்ந்திருக்க கூடும் என்று டாக்டர் நினைத்தார். இறந்து போனவள் அவள் மகளாக இருக்கலாமோ? அவளை பார்த்தால் அத்தனை வயதானவளாக தெரியவில்லையே. வெளிவாசலின் முன்னால் வந்து நின்றார். காலிங் பெல்லின் சுவிட்ச் எதுவும் அங்கிருப்பதாக தெரியவில்லை. தம்மை யாராவது கவனிக்கிறார்களா என்று ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வாசல் கதவை 2 தடவை தட்டினார். காதை கூர்மையாக்கி உட்புறமிருந்து ஏதாவது சத்தம் வருகிறதா என்று கவனித்தார். எந்தவிதமான சத்தமும் இல்லை. வியப்படைந்த டாக்டர் ஒரு தடவை சுற்றுப்புறத்தின் மீது விழிகளை ஓட்டிய பொழுது பின்புறத்திலிருந்து காலடி சத்தம் கேட்டது. யாரது? என்ன வேணுமுங்க உங்களுக்கு? கேட்டின் அருகிலிருந்து ஒருவர் கேட்டார். வேட்டி உடுத்தி பெரிய தலைப்பாகை கட்டியிருந்த அந்த மனிதன் டாக்டர் திரும்பியதும் தலைப்பாகையாக இருந்த துண்டை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு பணிவுடன் அவரையே பார்த்தபடி நின்றான். இந்த வீட்டில் யாரும் இல்லையா? டாக்டர் கேட்டார். இந்த வீட்டில் கேட்குறீங்க? அது தெரியாதா சார் உங்களுக்கு? இந்த வீட்டில் ஆளுங்க குடியிருந்து வருஷம் எத்தனையோ ஆயிடுச்சு. குறைந்தபட்சம் 5 வருஷமாவது ஆகியிருக்கும். தலப்பாக்காரன் பதிலளித்தான். இங்கே ஒரு அம்மாவும் பொண்ணும். டாக்டர் சந்தேகத்துடன் இழுத்தவாறு எதிரே தெரிந்த மனிதனை பார்த்தார். ஓ, அதை பற்றி கேட்குறீங்களா? உங்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டாச்சா? இது பேய்ங்க உலாவற வீடு சார். ஒரு காலத்தில் இந்த வீட்டில் ஒரு அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து தூக்கு போட்டு செத்து போனாங்க. ரொம்ப பேருக்கு இதே மாதிரியான அனுபவம் உண்டாயிருக்கு. பதிலளித்தவன் புறப்பட எத்தனைத்தான். இந்த வீடு யாரோடது? டாக்டர் விசாரித்தார். தெரியாதுங்களே. மேற்கொண்டு அதை பற்றி பேசுவதில் அவ்வளோவாக விருப்பமில்லாதவனைப் போல் ஒரு தடவை டாக்டரை ஊன்றி பார்த்துவிட்டு கிளம்பினான். டாக்டர் சேதுவர்மா நின்ற நிலையில் அசைய முடியாதவராக அந்த கட்டடத்தை வெறித்து பார்த்தார். அப்படியானால் தான் கண்ட காட்சிகள் நவீன விஞ்ஞானத்துக்கு சவால் விடும் உண்மையா? விரைவாக நடந்த டாக்டர் காரை நெருங்கினார். சூரியன் மேற்கு புற மரக்கூட்டங்களுக்கிடையில் மறைந்துவிட்டிருந்தான். எங்கும் இருள் நிழலாக பரவ தொடங்கியிருந்தது. டாக்டர் காரின் கதவை திறந்தார். அப்பொழுது அந்த கட்டிடத்தின் மேற்புறத்தில் ஒரு ஜன்னல் கதவை மூடும் சத்தம் தெளிவாக கேட்டது. முரளிவர்மாவின் உடல் ஒரு முறை நடுங்கியது. அவசரமாக ஸ்டார்ட் செய்தவர் ஆக்சிலேட்டரில் காலை அழுத்தி
மிகுந்த விரைவுடன் காரை செலுத்தி அங்கிருந்து புறப்பட்டார். வீட்டுக்கு வந்தவர் ஒரு தடவை வெறுமனே திரும்பி பார்த்தார். தனக்கு நேர்ந்த அனுபவத்தை எவரிடமாவது சொல்லியே தீர வேண்டும் என்று தோன்றினாலும் கேட்பவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்பதால் அதை மனதுக்குள்ளேயே பத்திரமாக பூட்டி வைத்தார். வாரங்கள் பல கடந்த பிறகும் அந்த கட்டடத்துக்குள் கண்ட காட்சி எப்பொழுதும் அவர் சிந்தனையிலேயே சுழண்டு சுற்றி வந்தது. அன்று முழுவதும் அவர் கல்லூரியில் இருக்க வேண்டியிருந்தது. டாக்டர் வர்மா அறைக்குள் உட்கார்ந்திருந்தார். இரவு நேரம் மணி 2 தாண்டிவிட்டிருந்தது. தூங்கக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு ஆங்கில இதழை புரட்டி பார்த்து கொண்டிருந்தார். என்ன டாக்டர், தனியா உட்கார்ந்திருக்க போர் அடிக்கிறதா? கேள்வி கேட்டு தலையை உயர்த்திய பொழுது எதிரே டாக்டர் ராஜம்மாள் நின்று கொண்டிருந்தார். 45 வயதை தாண்டிய ராஜம்மாள் திருமணமாகாதவர். பேரழகியான ராஜம்மாள் கல்லூரி காலத்தில் நிகழ்ந்த காதல் தோல்வியால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பார்வைக்கு இப்பொழுதும் 30 வயது மிக்கவராகவே காட்சியளித்தார். ஆமாம், சும்மா உட்கார்ந்திருந்து போர் அடித்ததால் பத்திரிகையை புரட்டத் தொடங்கினேன். இதை ஏற்கனவே 2 தடவை ஒரு எழுத்து விடாமல் படித்தாக்கிவிட்டது. டாக்டர் புத்தகத்தை டீப்பாயின் மீது போட்டார். நான் உங்களிடம் ஏற்கனவே ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருந்தேனே, ஞாபகம் இருக்கிறதா டாக்டர்? அந்த பெண்ணின் அம்மாவை ஒரு தடவை பார்த்து பேச விரும்புகிறீர்களா? ராஜம்பால் கேட்டார். இந்த நேரத்திலா? வர்மா கேட்டார். ஆமாம், அவரிடம் வேலை செய்யும் ஒரு பெண் உடல்நிலை சரியில்லாமல் வந்திருக்கிறாள். நான் தான் அந்த பெண்ணை கவனிக்கிறேன். அப்படியா? எங்கே இருக்கிறார்கள்? அதே நேரம் ஒரு பெண்மணி அந்த அறைக்குள் திடுமென்று நுழைந்தார். டாக்டர் முரளி வர்மா அந்த பெண்மணியை ஊன்றி கவனித்தார். அவரின் இதயத்துக்குள் சட்டென்று எதுவோ ஒன்று பாய்ந்தது போல் இருந்தது. யார் அந்த பெண்மணி? எங்கோ பார்த்த முகமாக இருக்கிறதே. டாக்டரின் சிந்தனை ஞாபக அடுக்குகளை துராவியது. அன்றொரு நாள் நள்ளிரவில் 2 மாடி கட்டடத்துக்குள் பார்த்த அதே பெண்மணி. அவள் இன்று இப்பொழுது தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாள். தன் நாக்கு உலர்ந்து தொண்டை வறண்டதாக வர்மாவுக்கு தோன்றியது. அத்தியாயம் 2. அன்று அந்த பழைய பங்களாவில் இறந்து கிடந்த இளம்பெண்ணின் அருகில் உட்கார்ந்திருந்த பெண்மணிதான் தன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறாள் என்பது டாக்டர் வர்மாவுக்கு உறுதியாக தெரிந்தது. ஒண்ணுமில்லை, வர்மா விழுங்கியபடி பதிலளித்தார். நள்ளிரவு வேளையில் அப்படி ஒரு இடத்தில் இந்த பெண்மணியை பார்த்தோம் என்று சொன்னால் தனக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டதாக ராஜம்பால் நினைப்பார் என்று டாக்டர் கருதினார். எனவே மௌனமாக நின்றார். இவங்க பெயர் ரத்தின பிரபாதேவி. ரத்தின பிரபா என்று நாங்கள் கூப்பிடுவோம். பாரிஸ் பியூட்டி பார்லரின் உரிமையாளர். அவர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான். எக்கச்சக்கமான பணம் பேங்கில் டெபாசிட்டாக தூங்குகிறது. ராஜம்பால் அறிமுகம் செய்து வைத்தார். உட்காருங்கள். டாக்டர் ரத்ன பிரபாவின் முகத்தை பார்க்காமல் கூறினார். ரத்ன பிரபாதேவி நாற்காலியில் அமர்ந்தார். டாக்டர் வர்மா அப்பொழுதும் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தார். அன்றைய சம்பவத்தை முற்றிலுமாக மறந்துவிட வர்மா முயன்றார். அப்பொழுது அது முன்பை விட வலுவாக அவர் முன் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. உங்க குழந்தைக்கு என்ன நேர்ந்தது? எதையாவது கேட்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் கேட்டார். உங்களிடம் தான் முதலில் அவளை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். டாக்டர் ராஜம்பால் சமீபத்தில் தான் எனக்கு அறிமுகமானவர். பெண்ணுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி எதுவும் இல்லை. அடிக்கடி அவளுக்கு தலை சுற்றுகிறதாம். உடம்பில் ரத்தம் குறைவாக இருப்பதுதான் காரணம் என்று சொன்னார்கள். ஹாஸ்டலில் தங்கியிருப்பவள். ரத்தின பிரபா விவரித்தாள். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது. டாக்டர் வர்மா தன் மனதில் இருப்பதை அடக்க முடியாமல் சொல்லிவிட்டார். இருக்காது டாக்டர், அதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. நான் இப்பொழுதுதான் உங்களை முதல் தடவையாக பார்க்கிறேன். ஒருவேளை ரோட்டரி கிளப் போன்ற இடத்தில் பார்த்திருக்கலாம், ரத்தின பிரபா கூறினாள். அங்கு நான் உங்களை சந்திக்க வழியே இல்லை. நான் ஜேசிஸ் மெம்பர். வர்மா மறுத்தார். டாக்டர், எப்பொழுது எங்கள் வீட்டிற்கு வருகிறீர்கள்? ரத்தின பிரபா கேட்டாள். இதுவரையில் வர்மா அவள் முகத்தை பார்க்காமல் தவிர்த்தார் எனலாம். அந்த முகத்தை பார்க்க வேண்டாம் என்று டாக்டர் தவிர்ப்பது நன்றாக தெரிந்தது அவளுக்கு. நேற்று தான் அந்த பங்களாவின் அருகே தட்டுப்பட்ட மனிதன் சொல்லியிருந்தான். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் தாயும் மகளும் ஒரே நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனதாக. அப்படி இறந்து போன தாய் தற்பொழுது தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறாள். எதை நம்புவது? எங்கு தங்கியிருக்கிறீர்கள்? வர்மா விசாரித்தார். கிறிஸ்டியன் கிளப்புக்கு அருகில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். ஒரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். அதை கொஞ்சம் பழுது பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லா விதமான வசதிகளும் நிறைந்த பங்களா, ரத்தின பிரபா கூறினாள். பழைய கட்டடம்? வர்மா தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல் சொல்லிக்கொண்டார்.
1 வாரத்திற்குள் அநேகமாக அந்த பங்களாவின் வேலைகள் முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன். டாக்டர் ராஜம்பால் அங்கிருந்து புறப்பட்டார். தன்னுடன் ரத்ன பிரபாதேவி மட்டும் தனியாக இருந்ததால் டாக்டர் முரளிவர்மாவுக்குள் ஏதோ காரணமற்ற ஒருவித பயம் தோன்றியது. தன் பயத்தை எதிராளி உணர்ந்து கொள்ளக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வும் தெரிந்தது. நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கிற பங்களா சுவரில் காட்டுக்கொடிகள் ஏராளமாக பறந்து வளர்ந்திருக்கிறதா? டாக்டர் கேட்டார். அப்படியானால் உங்களுக்கும் அந்த பங்களா எங்கிருக்கிறது என்பது தெரியும். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? அவள் ஆர்வத்துடன் கேட்டாள். ஆமாம், தெரியும். அதற்குள் டாக்டர் ராஜம்பால் திரும்பி வந்து மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். உங்களை அந்த பெண் தேடிக்கொண்டிருக்கிறாள், ராஜம்பால் ரத்னபிரபாவிடம் கூறினார். அப்படியானால் நான் வரட்டுமா? ரத்னபிரபா எழுந்து வெளியே போனாள். எப்படி, நன்றாக பழகுகிறார்களா அந்த அம்மா? வர்மாவை நோக்கி கேட்டார் ராஜம்பால். புரிந்து கொள்ள முடியவில்லை. டாக்டர் வர்மா ராஜம்பாலின் முகத்தை பார்த்தபடி பேசினார். தோற்றம், பேச்சு இதையெல்லாம் வைத்து என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ஆக மொத்தம் நான் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறேன். குழப்பமா? எதனால குழப்பம்? அது கிடக்கட்டும், விடுங்கள். இந்த பெண்மணியின் முன்கதை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் வர்மா விசாரணையில் இறங்கினார். ரொம்ப நாள் வெளியூரில் எங்கோ இருந்தார். பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்திருக்கிறார். ஹெர்பல் சிகிச்சையும் செய்கிறார். எத்தனை வயதான பெண்ணாக இருந்தாலும் சின்ன பெண்ணாக மாற்றி விடுகிறார். உண்மையாகவா? பியூட்டி பார்லர்களின் வேலையே அதுதானே. இவர் திறமையை பார்த்து தொழில் கற்றுக்கொள்வதற்காக பலர் வந்து சேருகிறார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும் டாக்டர். அவர் மகளுக்கு நான் எந்த வகையில் பொருத்தமானவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னை மடக்குவதற்காக கேட்கிறீர்கள். இருக்கட்டும், பரவாயில்லை, சொல்கிறேன் கேளுங்கள். அவர்களும் கோவிலகத்தை, அதாவது மேற்குலத்தார் மற்றும் நம்பூதிரிகளின் வீட்டை பரம்பரையே கோவிலகம் என்று கூறுவார்கள். அந்த கோவிலகத்தை சேர்ந்தவர்கள்தான். சொத்து பத்தும் ஏராளம். அவர் மகளை நீங்கள் பார்த்ததிலேயே. அப்படி ஒரு அழகி, அடக்கமான பெண். டாக்டர், உங்களுக்கு இனிமேல் அப்படி ஒரு பெண் தான் தேவை. நான் அப்படி நினைத்ததால் தான் இதில் ஈடுபட்டேன். எதற்கும் மகளை நான் ஒரு தடவை பார்த்துக் கொள்கிறேன். வர்மா சற்று அழுத்தமான குரலில் கூறினார். நாம் ஒரு நாள் போய் பார்த்தால் போகிறது. கண்டிப்பாக போக வேண்டும். வர்மாவின் மனதில் அப்பொழுதும் அன்று இரவு நடந்த சம்பவங்கள் தெளிவடைந்து கொண்டிருந்தன. மறுநாள் டாக்டருக்கு விடுமுறை நாள். காலை பலகாரத்தை முடித்துக்கொண்டு மருத்துவ புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த பொழுது போஸ்ட்மேன் வந்தார். அவர் கையில் ஒரு பார்சல் இருந்தது. போஸ்ட் ஆபீஸ் வர்மாவின் வீட்டுக்கு அருகில் இருந்ததால் முதலில் அவருக்குரிய பார்சலை கொடுத்துவிட்டு போகலாம் என்று போஸ்ட்மேன் நினைத்திருக்க வேண்டும். விபிபி தபாலில் வந்த ஒரு புத்தகம் அது. போஸ்ட்மேனை அனுப்பிய பிறகு பார்சலை பிரித்த டாக்டர் புத்தகத்தை வெளியே எடுத்தார். மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ் என்ற பிரபலமான புத்தகம் அது. பேய், பிசாசு மற்றும் ஆவிகளை பற்றி விவாதிக்கும் ஒரு புத்தகம். இவற்றின் நடமாட்டம் மற்றும் செயல்பாடுகளை குறித்த கட்டுரைகளும் அனுபவமாக உணரப்பட்ட உண்மை சம்பவங்கள் சிலவும் அதில் இடம்பெற்றிருந்தன. ஒரு தடவை கோமாவில் விழுந்த ஒரு பெண்மணியை அவள் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கொடுத்த சான்றிதழால் முறைப்படி அடக்கம் செய்துவிட்டனர். ஆனால் இறக்காத அந்த பெண்மணியின் ஆவி மற்றொரு பெண் குழந்தையின் உடம்பில் புகுந்து கொண்டது. அந்த பெண் குழந்தை பார்த்தேயிராத, கேள்விப்பட்டிராத முந்தைய பெண்மணியின் பெயரையும் அவளை அடக்கம் செய்த இடத்தையும் குறிப்பிட்டு கூறியது. கூடவே கோமா நிலையில் இருக்கும்போதே இறந்துவிட்டதாக தீர்மானித்து அடக்கம் செய்து விட்டதையும் கூறியது. 3 நாட்களுக்கு பிறகு அவள் கோமாவிலிருந்து விடுபட்டு எழுந்ததாகவும் தெரிவித்தாள். பெண் குழந்தை சொல்வது உண்மைதானா என்பதை அறிவதற்காக போலீஸ் மற்றும் மருத்துவ குழு ஒன்று வெகு தொலைவிலிருந்து குறிப்பிட்ட கல்லறையை நோக்கி கிளம்பியது. கல்லறையை தோண்டி பார்த்தபொழுது கண்ட காட்சி மிக பயங்கரமானதாக இருந்தது. இறந்து போன பெண்மணியின் எலும்புக்கூடு ஒரு புறமாக சரிந்த நிலையில் கிடந்தது. தலை மறுபுறம் திரும்பி இருந்தது. ஒரு கை சவப்பெட்டியின் மூடியை திறப்பதற்காக முயற்சி செய்தது விளங்கியது. யாரோ கதவை தட்டினார்கள். டாக்டர் திடுக்கிட்டார். நிமிர்ந்து பார்த்தபொழுது ஜன்னலின் மறுபுறம் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். இளைஞன். யாரது? அடையாளம் தெரியவில்லையே. டாக்டர் கேட்டார். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இளைஞன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி பதிலளித்தான். இப்படி வந்து உட்காருங்க. உட்புறமாக அவனை அழைத்த டாக்டர்
அவன் உட்கார்வதற்காக நாற்காலி ஒன்றை சுட்டிக்காட்டவும் செய்தார். இளைஞன் உள்ளே வந்து அமர்ந்தான். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே, டாக்டர் கூறினார். என் பெயர் சுமேஷ். நான் ஒரு ஆர்டிஸ்ட். சில நாட்களுக்கு முன் நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் செய்தேன், ஞாபகம் இருக்கிறதா? மழை பெய்து கொண்டிருந்த ஒரு இரவில். இளைஞன் கேட்டான். ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. நான் அடிக்கடி அந்த சம்பவத்தை நினைவு கூறுவதுண்டு. ஓஹோ, அன்று எனக்கு ஃபோன் செய்தது நீங்கள் தானா? யார் கேட்டுக்கொண்டதற்காக அப்படி செய்தீர்கள்? டாக்டர் ஆவலுடன் கேட்டார். நான் அன்று அவசரமான ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தேன். மிக அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய வேலை அது. சுமார் 11 மணி தாண்டிய பிறகு ஒரு பெண்மணி என்னிடம் வந்தார். நன்றாக மழை பெய்து கொண்டு இருந்தது. இருந்தாலும் அந்த பெண்மணியின் உடலில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருந்தது. இதையெல்லாம் அப்புறம் தான் யோசிக்க முடிந்தது. அவர் சொல்லித்தந்தது போலவே உங்களிடம் போனில் பேசினேன். ஆனால் அது ஒரு சிக்கலான சம்பவம் என்பதை நேற்று தான் தெரிந்து கொண்டேன். எப்படி? அந்த வீட்டில் மனிதர்கள் யாருமே குடியிருக்கவில்லை. இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் இதற்கு முன்பு செய்ததில்லை. நீங்கள் அங்கு போனீர்களா சார்? அந்த பெண்மணியை அங்கே பார்த்தீர்களா? இளைஞனின் குரலில் ஆர்வம் தெரிந்தது. போனேன். நீங்கள் குறிப்பிட்ட பெண்மணியை பார்க்கவும் செய்தேன். இளம்பெண் ஒருத்தியும் அவள் பெற்றெடுத்த குழந்தையும் இறந்து போயிருந்தனர். ச்சே, சரியான பித்தலாட்டம் சார். நேத்து தான் ஒருத்தர் சொன்னார், இதே மாதிரி பல பேர் ஏமாந்து போயிட்டுதா. அந்த வீட்டில் அற்ப ஆயுஸ்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்களாம். சமீபத்தில் அந்த வீட்டை யாரோ விலைக்கு வாங்கியிருக்கிறார்களாம். பாவம், அவர்கள் எப்படித்தான் அங்கு வசிக்கப் போகிறார்களோ. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதன் பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன என்பது தான் விளங்கவில்லை, டாக்டர் கூறினார். நான் வரட்டுங்களா? உங்களுக்கு தொல்லை கொடுத்ததுக்கு மன்னிக்கணும் சார். இளைஞன் எழுந்து போனான். ஒரு வாரம் கடந்தது. கடந்த வாரம் முழுவதும் ரத்ன பிரபா தேவியை டாக்டர் வர்மா சந்திக்கவில்லை. 1-2 தடவை முரளி வர்மா அவளை பற்றி பேச்சு எடுத்த பொழுதும் ராஜம்பால் அதை காதில் வாங்கியதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அந்த வாரத்தின் கடைசி நாளன்று டாக்டர் வர்மா தனக்கு வந்த கடிதங்களை எல்லாம் எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். சமீப காலமாக ஒரு சில பத்திரிகைகளில் பெண்கள் சம்பந்தமான கட்டுரைகளை சேதுவர்மா எழுதியதால் அது தொடர்பாக அவ்வப்பொழுது கடிதங்கள் வருவதுண்டு. தங்களுக்குள்ள நோய்களை பற்றியும் அதற்கு செய்ய வேண்டிய சிகிச்சை குறித்த சந்தேகங்களும் சில கடிதங்களில் இடம்பெறுவதுண்டு. இம்மாதிரியான கடிதங்கள் பெரியதாகவும் இருப்பதுண்டு. பளபளக்கும் புளோரசன் மையால் அச்சடிக்கப்பட்ட அழைப்பிதழ் ஒன்று அந்த கடிதங்களுக்கு மத்தியில் இருந்தது. ஆவல் நிறைந்த டாக்டர் அந்த உரையை பிரித்தார். அதற்குள் ரத்ன பிரபா தேவியின் புதிய வீட்டின் கிரகப்பிரவேச விழா அழைப்பிதழ் இருந்தது. மறுநாள் காலையில் 9 மணியிலிருந்து 9:30க்குள் பால் காய்ச்சி வைபவம் நடைபெறப் போகிறது. அதை படித்துக் கொண்டிருந்த பொழுது தொலைபேசி மணியடித்தது. டாக்டர் ராஜம்பாலிடமிருந்து வந்த போன் அது. இன்விடேஷன் கார்டு வந்ததா உங்களுக்கு? விழாவுக்கு போகிறீர்களா என்று கேட்டார் ராஜம்பால். போகப் போவதாக டாக்டர் பதிலளித்தார். அப்படியானால் இருவரும் ஒன்றாகவே போகலாம் என்று எதிர்முனை பதிலளித்தது. டாக்டர் ராஜம்பாலின் கார் ரிப்பேருக்காக ஒர்க் ஷாப்பில் இருப்பதாகவும் அதனால் டாக்டர் வர்மாவுடன் வர விரும்புவதாகவும் அவர் கூறினாள். ராஜம்பாலின் இருப்பிடத்துக்கு வந்து அழைத்துக் கொள்வதாக வர்மா கூறவும் செய்தார். அன்று ஒரு நாளிலேயே வர்மா அந்த அழைப்புதழை பலமுறை எடுத்து படித்தார். அதனோடு டாக்டர் வர்மாவுக்கு ஏதோ ஒரு பிரத்யேகமான ஈர்ப்பு தோன்றியது. இரவில் படுத்த பிறகும் அன்றொரு நாள் இரவில் நடந்த சம்பவம் அவர் நினைவில் தெளிவாக எழவே செய்தது. நடுவயது பெண்மணியும் இளம்பெண்ணும் படுத்திருந்த அறைக்குள் மறுபடியும் ஒரு தடவை நுழைந்து பார்த்து விடுவது என்று தீர்மானித்தார் டாக்டர் வர்மா. காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு டாக்டர் காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தார். டாக்டர் ராஜம்பால் தன்னுடைய வீட்டுக்கு வெளியே தயாராக நின்று கொண்டிருந்தார். இப்பொழுது அவரை பார்ப்பவர்கள் எவரும் அவரை 30 வயதுக்கு மேல் மதிப்பிட மாட்டார்கள். அசைப்பில் அப்போ பிரபலமாயிருந்த ஒரு சினிமா நடிகை மாதிரி தோற்றமளித்தார். ரொம்ப நேரமாக காத்திருக்கிறீர்களா? வர்மா கேட்டார். அதிகமாக போனால் 5 நிமிடங்கள் ஆகியிருக்கலாம், அவ்வளோதான். சரி, புறப்படுங்கள். டாக்டர் வர்மா தன் கை கடிகாரத்தை பார்த்தவாறு பேசினார். ஏதாவது சாப்பிட்றீங்களா? ராஜம்பால் கேட்டார். வேண்டாம், இனிமேல் சாப்பிடுவதெல்லாம் அங்கு போன பிறகுதான். நேரமாகிறது, புறப்படுங்கள். ராஜம்பால் காரில் ஏறிக்கொண்டார். டாக்டர் வர்மாவின் அருகில் முன்புற இருக்கையில் அமர்ந்தார் ராஜம்பால்.
அலுப்பேற்படுத்தாத பெர்ஃப்யூமின் அருமையான மனம் அவர் உடம்பிலிருந்து மென்மையாக தவழ்ந்தது. டாக்டர் வர்மாவுக்கு பாதை தெரியுமாதலால் வண்டி ஓட்டுவதில் எந்தவித சிரமமும் இருக்கவில்லை. ஒவ்வொரு வளைவும் திரும்பும் பொழுதும் நாற்சந்தி மற்றும் முச்சந்திகளில் தடுமாறாமல் வண்டி பாதை மாறும்பொழுதும் ராஜம்பால் டாக்டர் வர்மாவை கவனித்தார். டாக்டர், இதற்கு முன்பு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறேன். உண்மையாகவா? ஒரு தடவை வர வேண்டியிருந்தது. ரத்ன பிரபா இந்த பங்களாவை வாங்கிய பிறகா போனீர்கள்? ராஜம்பால் வியப்புடன் கேட்டார். இல்லை, அவர் வாங்குவதற்கு முன்னால். 4 வருடமாக அங்கு யாரும் குடியிருக்கவில்லையே. டாக்டர் ராஜம்பால் டாக்டர் வர்மாவின் முகத்திலிருந்து பார்வையை விலக்காமல் கேட்டார். அது ஒரு கதை. சாவகாசமாக அதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன் டாக்டர். கார் பன்னாரம் மூலையை அடைந்தது. அப்பொழுதும் அங்கிருந்த சூலத்தில் குங்குமம் அப்பி கிடந்தது. ஆலமரத்திலிருந்து வடிந்த ரத்தம் போலவே தோன்றியது அந்த சிவப்பு. பயங்கரமான இடம்தான். வளைந்து நெளிந்து பரவி கிடந்த வேர்களை கவனித்த ராஜம்பால் கூறினார். பக்கத்தில் வேறு எந்த வீடும் கிடையாது. மொத்தத்தில் ஒரு காட்டுக்குள் வந்துவிட்டது போல் இருக்கிறது. சொல்லிய வர்மா காரை இடதுபுறமாக திருப்பினார். சற்று தூரம் போன பிறகு கார் மறுபடியும் இடதுபுறம் திரும்பியது. உடனே வலதுபுறம் இருந்த கேட்டுக்குள் நுழையவும் செய்தது. முற்றப்பகுதியில் ஏற்கனவே 3 கார்கள் நின்று கொண்டிருந்தன. டாக்டரின் காரை தொடர்ந்து வேறு 2 கார்களும் வந்தன. இருவரும் காரிலிருந்து இறங்கின. ரத்ன பிரபா வரவேற்பதற்காக வாசலிலே காத்திருந்தாள். வழி கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏதும் இருந்ததா உங்களுக்கு? ரத்ன பிரபா ராஜம்பாலை பார்த்து கேட்டார். டாக்டருக்கு வழி தெரிந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டாக்டர் ராஜம்பால் மேற்கொண்டு பேச முற்படுவதற்குள் டாக்டர் வர்மா குறுக்கிட்டார். அதோ பாருங்கள், யாரெல்லாமும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வர்மா கேட்டின் பக்கம் கையை காட்டிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தார். ராஜம்பால் அவரை தொடர்ந்தார். பிரம்மாண்டமாக இருக்கிறது. விசாலமான வரவேற்பு. ஹாலை பார்த்த ராஜம்பால் கூறினார். அப்படியானால் அதிகமான விலை கொடுத்திருக்க வேண்டும். வர்மா படிக்கட்டை நோக்கி நடந்தார். வரவேற்பு ஹாலில் இளம்பெண்கள் கூட்டமாக இருந்தனர். ஆங்காங்கே போடப்பட்டிருந்த டேபிள்களில் பரிமாறப்பட்ட உணவு வகைகள் ஆவையுடன் மனம் பரப்பிக் கொண்டிருந்தன. பார்வையாளர்கள் 4-5 பேராக பங்களாவின் ஒவ்வொரு பகுதியையும் சுற்றி பார்த்து வந்தனர். இந்த பெண்களில் பெரும்பாலானோர் பியூட்டி பார்லரின் மாணவிகள்தான், ராஜம்பால் கூறினார். எல்லோருமே பியூட்டிஃபுல்லாகத்தான் இருக்கிறார்கள். வர்மா தனக்கும் நகைச்சுவை வரும் என்பதை காட்டினார். சட்டென்று ராஜம்பாலின் சிநேகிதி ஒருத்தி வந்து அவரை பிடித்துக்கொள்ளவே ராஜம்பால் அவருடன் பேசத் தொடங்கினார். இந்த தருணத்தை பயன்படுத்தி வர்மா மெதுவாக அங்கிருந்து நழுவினார். படிகளில் ஏறியவர் பால்கனையை அடைந்தார். தனக்கு பழக்கமான அதே பாதை. அன்று இருட்டில் நடந்து போனாலும் அந்த நினைவு நேற்று போல் பசுமையாக இருந்தது. வலதுபுறம் திரும்பினார். 2வது அறையின் வாசலை அடைந்தார். அறை கதவு மூடி இருந்தது. அந்த பகுதியில் எவரும் தென்படவில்லை. குறுகலான அந்த வராந்தாவில் மங்கலான வெளிச்சத்தில் வர்மா மேலும் முன்னேறினார். அது ஒரு ஜன்னல் அருகே சென்று முடிந்தது. திரும்பி நடந்தவர் மறுபடியும் அந்த அரைவாசலின் முன் நின்றார். கதவை தள்ளி பார்த்தார். கரகரவென்ற சத்தத்துடன் கதவு உள்வாங்கி திறந்து கொண்டது. உட்புறமாக காலெடுத்து வைக்கும்பொழுது வர்மாவின் நெஞ்சம் அதிவிரைவாக துடிப்பதை உணர்ந்தார். உள்ளே அதே பழைய கட்டில் கிடந்தது. எந்தவிதமான மாற்றமும் இல்லை. ஆனால் கட்டிலின் மீது படுக்கை எதுவும் இல்லை. அன்று பார்த்தபொழுது கட்டிலில் படுக்கை எதுவும் விரிக்கப்பட்டிருந்ததா? வர்மா யோசனையில் ஆழ்ந்தார். சரியாக ஞாபகம் வரவில்லை. புகைப்படிந்த ஒரே ஒரு சிறிய சிம்னி விளக்கு மட்டும்தானே அந்த அறையில் இருந்தது. வர்மா கட்டிலை நெருங்கினார். அன்று இரவு கட்டிலின் அடியில் கிடப்பதாக சொல்லப்பட்ட குழந்தையின் உடலை டாக்டர் பார்க்கவே இல்லை. தன்னையும் மீறி அந்த பகுதியை பார்த்தார். என்ன? வாயிலிருந்து வார்த்தை அவர் கட்டுப்பாட்டையும் மீறி வெளியே வந்து விழுந்தது. ரத்தம். கட்டிலுக்கு அடியில் ரத்தம் கட்டி தட்டி உலர்ந்து போய் இருந்தது. ஆங்காங்கே இரத்த துளிகள். கண்களில் பனிப்படலம் சூழ்வதாக தோன்றியது வர்மாவுக்கு. பின்புறத்தில் ஏதோ காலடி யோசை கேட்டது. டாக்டர் முரளி வர்மா உடனே தலையை திருப்பி பார்த்தார். அத்தியாயம் 3. யாரது? டாக்டர் வர்மா சாரா? கேட்டது வேறு யாரும் இல்லை, ரத்ன பிரபாதேவியை தான். டாக்டர் கையும் களவுமாக பிடிப்படத்தை போன்ற உணர்வுடன் அங்கிருந்து திரும்பி நடக்க தொடங்கினார். அதன் பிறகு ரத்ன பிரபா வேறு எதையும் அவரிடம் கேட்கவில்லை. படிகளில் இறங்கி கடந்து போனாள். டாக்டர் வர்மா யோசனையில் ஆழ்ந்தார். தான் அந்த அறைக்குள் தான் இருக்கிறோம் என்பது
ரத்னபிரபாவுக்கு எப்படி தெரிந்தது? ஏற்கனவே வந்துவிட்டவர்களையும் வந்து கொண்டிருப்பவர்களையும் விட்டுவிட்டு அல்லது அவர்களை வரவேற்கும் வேலையை நிறுத்திவிட்டு தன்னை கவனித்துக் கொண்டிருந்தாளா என்ன? இவ்வளவு பரபரப்புக்கு நடுவிலும் தன் மீது கண் வைத்திருக்கிறாளோ என்னவோ? அப்படி என்றால் அன்று இந்த அறைக்குள் பார்த்த பெண்மணியும் ரத்னபிரபாவும் ஒரே நபர்தானா? அது உண்மையாக இருந்தால் இந்த ரத்னபிரபா யார்? டாக்டர் வர்மா குழம்பிய சிந்தனைகளுடன் வரவேற்பு ஹாலை அடைந்தார். எல்லோரும் சிற்றுண்டிக்கு முன் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கும் நேரம் டாக்டர் ராஜம்பாலின் அருகே வந்தார். எங்கே போயிருந்தீர்கள் டாக்டர்? ராஜம்பால் கேட்டார். பங்களாவை சுற்றி பார்க்கலாம் என்று போனேன். சரி, வாருங்கள் சாப்பிடலாம், ராஜம்பால் வற்புறுத்தினார். ராஜம்பாலுடன் நடந்த டாக்டர் ஒரு டேபிள் முன்னால் அமர்ந்தார். தேவைப்பட்டவர்கள் தேவையானதை தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிடும் பஃபே முறையில் எல்லா பொருட்களும் வரிசைப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வர்மா 2 பிஸ்கட்டுகள், கொஞ்சம் முந்திரி பருப்பு மற்றும் ஒரு குளிர்பானத்துடன் மெனுவை முடித்துக்கொண்டார். ரத்னபிரபா தேவியின் கணவர் எங்கு இருக்கிறார்? வர்மா டாக்டர் ராஜம்பாலிடம் கேட்டார். அப்படி ஒருவர் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவருக்கு ஒரு மகள் இருப்பதாக சொன்னீர்களே, அப்படியானால் ஒரு அப்பா இருக்க வேண்டுமே. என்னை போன்ற ஒருவர் திருமணம் செய்ய விரும்பினால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமில்லையா? உண்மையை சொல்லட்டுமா, இதுவரை நான் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. ஒருவேளை ஏதாவது நம்புதிரியா கூட இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். மற்றொரு விஷயம், நாம் இதுவரை கல்யாண பெண்ணை பார்க்கவில்லையே, வர்மா கேட்டார். இப்பொழுது இந்த வீட்டுக்குள் அந்த பெண் இல்லை என்று நினைக்கிறேன். ஒருவேளை ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம். நீங்கள் கூடவா இதுவரை அந்த பெண்ணை பார்த்ததில்லை? பார்த்திருக்கிறேன். ஒன்றை செய்யலாமா? இன்னொரு நாள் நாம் அதற்கென்று ஒரு தடவை வந்துவிட்டால் போகிறது. இப்பொழுது இங்கு இருந்தால் நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருப்பார். அதோ ரத்னபிரபா வருகிறார், நானே கூப்பிட்டு கேட்கிறேன். ராஜம்பால் அங்கிருந்து எழுந்து போனார். ரத்னபிரபாவுடன் டாக்டர் ராஜம்பால் திரும்பி வந்தார். ராஜம்பால் விவரம் கேட்டிருக்க வேண்டும். இன்றைய பரபரப்புக்கு நடுவே என்னால் விவரமாக உட்கார்ந்து பேச முடியவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாமே, ரத்னபிரபா பேசினாள். சரண்யா இன்று வரவில்லை, வர முடியவில்லையாம். ஓஹோ, அப்படியானால் மகளின் பெயர் சரண்யா. வர்மா மனதுக்குள் அந்த பெயரை குறித்து வைத்துக் கொண்டார். சரண்யா என்ன மாதிரி இல்ல, ரொம்ப அழகாயிருப்பாள். ரத்னபிரபா தேவி சிரித்தவாறு கூறினாள். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தற்பெருமையே கிடையாதா உங்களுக்கு? ராஜம்பால் கேட்டார். சும்மா ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன், வேறொன்றுமில்லை. ரத்னபிரபா மறுபடியும் சிரித்தாள். நான் அன்று பார்த்த இளம்பெண் தான் சரண்யாவாக இருக்க வேண்டும். வர்மாவின் மனதில் இயற்கைக்கும் பொருந்தாத சிந்தனையொன்று எட்டி பார்த்தது. அந்த பெண் சரண்யாவாக இருந்தால் தனக்கு முன்னால் இறந்து கிடந்த அவள் எப்படி மறுபடியும் உயிருடன் எழுந்து வர முடியும்? சரி, நாங்கள் புறப்படட்டுமா? மதியம் எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கிறது. டாக்டர் ராஜம்பால் நழுவிக் கொண்டிருந்த புடவை தலைப்பை சரி செய்தபடி எழுந்தார். ரத்னபிரபா அவர்களுடன் அவர்கள் கார் வரை வந்தாள். தன்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகும் வர்மாவின் மனதில் அந்த சந்திப்பு நிழலாடி கொண்டிருந்தது. மீண்டும் மீண்டும் அன்றொரு நாள் இரவில் நடந்த சம்பவங்கள் மேன்மேலும் தெளிவாகி கொண்டிருந்தது மனதில். குறிப்பிட்டு சொல்வதானால் கட்டிலுக்கு அடியில் அவர் பார்த்த இரத்த துளிகள். ஆள் யாருமே குடியிருக்காத அந்த கட்டடத்துக்குள் அது எப்படி வந்தது? அன்று நடந்ததெல்லாம் ஒரு மாயத்தோற்றம் என்றால் இரத்த துளிகள் அங்கிருக்க வழியிலேயே. வர்மாவின் சிந்தனைகள் குழப்பத்திலிருந்து விடுபடவில்லை. மதிய உணவை ஹோட்டலில் இருந்து வரவழைத்தார். காரணம், சமையல்காரருக்கு அன்று விடுமுறை அளித்திருந்தார். வழக்கத்துக்கு விரோதமாக மதியம் முறங்கி எழுந்து பிளாஸ்கிலிருந்து டீயை ஊற்றி குடித்துக் கொண்டிருந்த பொழுது காரியஸ்தர் சங்கர வாரியார் வந்து சேர்ந்தார். வாரியரின் முந்தைய வருகைக்கும் இந்த வருகைக்கும் நடுவே சரியாக 1 மாத இடைவெளி இருந்தது. வாருங்கள் வாரியரே, என்ன விசேஷம்? சங்கர வாரியார் டாக்டர் சேது வர்மாவை தம்புரான் என்று அழைப்பது வழக்கம். இப்படி அழைக்காதீர்கள் என்று டாக்டர் எத்தனையோ தடவை சொல்லியிருந்தாலும் காரியஸ்தரின் வாயில் அதை தவிர வேறு வார்த்தை வருவதே இல்லை. நான் இப்ப வந்தது தம்புரான் கிட்ட ஒரு புதிய செய்தி சொல்றதுக்காக. வாரியர் தான் கொண்டு வந்திருந்த பொட்டலத்தை டீப்பாயின் மீது வைத்தபடி கூறினார். பொட்டலத்துக்குள் தேங்காய் மற்றும் பாக்கு விற்ற பணம் நோட்டு கத்தியாக மாறியிருந்தது. அதென்ன புதிய செய்தி? வர்மா கேட்டார். நமது தோப்பின் மேற்கு புற ஓரத்திலுள்ள இல்லத்தை யாரோ ஒருவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார், வாரியர் தெரிவித்தார். அப்படியா? மிகவும் பிராதனமான அந்த இல்லத்தையா வாங்கியிருக்கிறார்கள்?
ஒருவேளை வீட்டை பிரித்து மரப்பொருட்களை விற்பனை செய்பவராக இருக்கலாம், வர்மா கூறினார். பழைய இல்லங்களை விலைக்கு வாங்கி அதிலுள்ள மரப்பொருட்களை விற்பனை செய்வதற்கென்றே சிலர் இருந்தனர். மிகவும் குறைந்த விலையில் வாங்கப்படும் கட்டடங்களிலிருந்து பிரித்து விற்பனை செய்யும் மரங்களின் மதிப்பு சில நேரம் லட்சங்களை தாண்டுவதும் உண்டு. பெரும்பாலான மனைகள் தேக்கு மற்றும் கருங்காலி மரங்களால் கட்டப்பட்டு இருந்தன. அந்த இல்லத்தை வாங்கியிருப்பவர் ஒரு பெண்மணி. வெறும் 50,000 ரூபாயில் அந்த இல்லம் கைமாறியிருக்கிறது. அதனால் பழைய மரங்களை பிரித்து விற்கும் நோக்கம் இல்லை என்று தோன்றுகிறது. சங்கர வாரியார் குறிப்பிட்ட அந்த இல்லம் ஒரு காலத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியதும் கூட. பத்திர காளிமனை என அழைக்கப்பட்ட அந்த இல்லத்தில் பிரபலமான மாந்திரிகர்கள் பலர் வாழ்ந்திருந்தனர். நற்கர்மங்களுடன் துர்மந்திர கர்மங்களையும் அங்கிருந்தவர்கள் அனாயாசமாக செய்தனர். எனவே அதிக அளவிலான மாந்திரிக சுவடிகள் அந்த மனைக்குள் இருப்பதாக நம்புகிறார்கள். பகல் நேரத்தில் கூட அந்த இல்லத்தின் அருகில் தப்பி தவறி கூட எவரும் நடமாடுவதில்லை. அந்த இல்லத்தின் கடைசி திருமேனியும் பிசாசு சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அவர் மரணமடைந்த பிறகும் வருடக்கணக்கில் இரவு நேரங்களில் அந்த இல்லத்தில் விளக்குகள் எரிவதையும் ஹோமங்கள் நடப்பதையும் ஆட்கள் கவனித்திருக்கிறார்கள். அவ்வளோ ஏன் அந்த திருமேனியை நேரடியாக பார்த்தவர்கள் கூட இருக்கிறார்கள். வாங்கியவர்கள் அதில் குடியிருக்கப் போகிறார்களா என்ன? வர்மா கேட்டார். அவருடன் ஆண் ஒருவரும் இருந்தார். அநேகமாக அவர் அந்த பெண்மணியின் கணவனாக இருக்க வேண்டும், சங்கரவாரியார் குறிப்பிட்டார். அந்த மனையை யார் வாங்கினால் என்ன? நமக்கு தேவையில்லாத விஷயம்தானே. வர்மாவுக்கு அதை பற்றி பேசுவதில் அவ்வளவாக ஆர்வமில்லை என்று தோன்றியது. நமக்கு பயன்பட்டிருக்கும் மேற்கு புற வயல் பகுதியில் நெல் மற்றும் விவசாய கருவிகளை பத்திரப்படுத்தவும் தேங்காய் போட்டு வைக்கும் கிடங்கியாகவும் பயன்படுத்தியிருக்கலாம். அதை விலைக்கு வாங்கியிருந்தால் இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பயன்? அந்த வீட்டின் தற்போதைய வாரிசு யார்? ஊர் ஊராக சுற்றி அலைந்து சாந்தி கர்மம் நடத்தும் ஒரு சின்ன திருமேனி இருக்கிறாரே, உங்களுக்கும் அவரை தெரியும். விற்கப் போவதாக சொல்லியிருந்தால் நான் கூட கேட்டு பார்த்திருப்பேன். அதெல்லாம் போகட்டும், விட்டு தள்ளுங்கள் வாரியாரே. இந்த பணத்தையும் வழக்கம் போல் பேங்கில் போட்டு விடுங்கள். ஆமாம், உங்களுக்கு பணம் எதுவும் தேவையில்லையா? வர்மா கேட்டார். சுனந்தாவுக்கு ஒரு நல்ல வரன் கிடைத்திருக்கிறான், முடித்து விடலாம் என்று தோன்றுகிறது. எவ்வளவு தேவைப்படும்? இந்த பணம் போதுமா? இதில் 50,000 ரூபாய் இருக்கிறது. எனக்கு 25,000 இருந்தாலே தாராளம். அப்படியானால் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியை பேங்கில் கட்டிவிடுங்கள். இருந்த இடத்திலிருந்து எழுந்த வர்மா அறைக்குள் சென்று பாஸ்புக்கை எடுத்து வந்தார். பாஸ்புக்கை பிரித்தவர் எதேச்சையாக இருப்பு எவ்வளவு இருக்கிறது என்று கவனித்தார். 5 லட்சத்துக்கும் மேல் இருந்தது. சங்கரவாரியார் போன பிறகு வர்மா அந்த இல்லத்தை குறித்து யோசித்தார். அதில் ஒரு அந்தர்ஜனம் இருந்தார். பெயர் ஸ்ரீகுட்டி. தாமரை பூவின் நிறமும் மென்மையும் தூய்மையும் கொண்ட அழகான பெண். தன் சிறுவயது விளையாட்டு தோழி. குன்றின் மேல் இருக்கும் கருவறை மட்டுமே உள்ள கோவிலை சுற்றி சிறு வயதில் ஓடி விளையாடியவர்கள். ஸ்ரீகுட்டியின் அப்பா தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் பூஜை செய்வார். அவர் பள்ளிக்கூட வாத்தியாராக வேலை பார்த்தவர். திடுமென்று ஒரு நாள் ஊரை விட்டு போனவர் பிறகு திரும்பவே இல்லை. அவர் அந்த வீட்டின் மாப்பிள்ளையும் கூட. மந்திரவாதியான வீட்டு தலைவருடன் ஏற்பட்ட சண்டைதான் காரணம் என்றார்கள். ஸ்ரீகுட்டி கோவில் குளத்தில் மூழ்கி இறந்தாள். தாமரை கொடிக்குள் அகப்பட்டு கொண்டதால் இறந்ததாகவும், இல்லை அது வேண்டுமென்றே மேற்கொண்ட தற்கொலை என்றும் அப்பொழுது ஊரில் பேசிக் கொண்டார்கள். ஸ்ரீகுட்டிக்கு அன்று 17 வயது. ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி சட்டென்று எரிந்து போனாள். அந்த இல்லத்தை யார் வாங்கியிருப்பார்கள்? ஒரு பெண்மணி என்று வாரியர் குறிப்பிட்டாரே. இப்பொழுதெல்லாம் பெண்மணி என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது ரத்ன பிரபாதேவிதான். அந்த பெண்மணி பற்றி தற்போது நினைத்தால் தன்னை வட்டமிட்டு சுற்றி கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. ஒவ்வொரு தடவையும் ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னை தேடி கண்டுபிடிக்கிறாள். அவள் நோக்கம் என்னவென்று விளங்கவில்லை. எவ்வளவுதான் யோசித்தும் ஒன்றும் புலப்படவில்லை. தன்னால் அந்த பெண்மணிக்கு ஆக வேண்டி இருப்பது என்னவாக இருக்கும்? உண்மையில் தன் மகளை திருமணம் செய்து வைப்பதுதான் நோக்கம் என்றால் அந்த மகளை இதுவரை கண்ணில் காட்டவும் இல்லை. மகள் என்றாலே மூளையில் தெளிவடைவது அன்று கட்டிலில் இறந்து கிடந்த இளம்பெண்தான். இறந்து போன பெண்ணுக்கு யாராவது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்வார்களா? அதுவும் ஒரு குழந்தை பெற்றவளை. மொத்தத்தில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவதாக அவர் உள்ளுணர்வு கூறியது. பேங்குக்கு போன சங்கரவாரியார் திரும்பி வரும்பொழுது டாக்டர் வர்மா
வேறொரு உலகத்துக்குள் ஆழ்ந்து விட்டிருந்தார். சரி, நான் புறப்படட்டுமா தம்புரான்? வேறு ஏதாவது செய்தி உண்டா? வாரியர் கேட்டார். ஒன்றுமில்லை, சுனந்தாவின் கல்யாணம் நிச்சயமானதும் சொல்லுங்கள். வர்மா நினைவூட்டினார். கண்டிப்பாக எல்லா விவரத்தையும் தெரியப்படுத்துகிறேன். அடுத்த பஸ்ஸிலேயே புறப்பட வேண்டியிருக்கிறது. தலைக்கு மேல் வேலை கிடக்கிறது. வரட்டுங்களா? வாரியர் கேட்டை கடந்து வளைவில் திரும்பி கண்ணிலிருந்து மறைந்தார். 1 வாரம் கடந்தது. இதுவரை ரத்னபிரபா தேவியை பார்க்கவோ அவரிடமிருந்து செய்தியோ வரவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை. டாக்டர் ராஜம்பால் காரை வர்மா வீட்டு முன் நிறுத்தினார். 5 மணி தாண்டி இருந்தது. என்ன சார், தனியா உட்கார்ந்து அலுப்பு தட்டி விட்டுதா என்ன? ஒரு தடவை எங்கேயாவது சுற்றிவிட்டு வரலாம் என்று நினைத்த பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள், வர்மா கூறினார். உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். புறப்படுங்கள். ராஜம்பால் டாக்டரின் நோக்கத்துக்கு உற்சாகம் கொடுத்தார். எங்கே போகிறோம்? அதெல்லாம் கார் போகிற வழியில் பார்த்து கொள்ளலாம். காரில் ஏறி உட்கார்ந்த ராஜம்பால் இன்ஜின் சாவியை திருப்பினார். சரி, உங்கள் நோக்கப்படியே நடக்கட்டும். வர்மா ஒப்புக்கொண்டவராக காரில் ஏறி உட்கார்ந்தார். கேட்டை கடந்த கார் இடதுபுறமாக திரும்பியது. உங்களுக்கு சஸ்பென்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், எச்சரிக்கையுடன் வண்டியை செலுத்திய ராஜம்பால் கூறினார். என்னை பொறுத்த வரையில் சமீப காலமாக நடப்பது எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்கின்றன. அப்படி என்னதான் நடந்து விட்டது? முதல் விஷயம் கல்யாண ஏற்பாடு. அதுவே ஒரு விதமான சஸ்பென்ஸை ஏற்படுத்தி இருக்கிறதே. கல்யாணம் செய்ய போகும் பெண்ணையே நான் இதுவரை பார்க்கவில்லை. நானே ஒதுக்கி வைத்திருந்த ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெரிதாக்கியது நீங்கள்தான் மேடம். அப்படியானால் நமது ட்ரிப் ரத்னபிரபாவின் வீட்டுக்கே இருக்கட்டும். என்ன சொல்கிறீர்கள்? பேசியவாறு ராஜம்பால் டாக்டர் வர்மாவின் முகத்தை கவனிக்க தவறவில்லை. சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான். கார் பன்னாரம் மூலையில் திரும்பியது. மிகவும் பழக்கம் வாய்ந்த ஒருவரைப் போல் ராஜம்பால் காரை செலுத்தினார். அன்று நாம் போன பிறகு மறுபடி நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கிறீர்களா என்ன? வர்மா கேட்டார். வரவில்லை. இருந்தாலும் இதெல்லாம் தெரிந்த பாதைதான். குறிப்பாக சொல்வதானால் இது போன்ற பாதைகள் அபூர்வமானதால் அப்படியே நினைவில் பதிந்துவிடும். உண்மைதான். செம்மண் சாலையில் தூசி படலம் எழுந்து உயர்ந்து பின்புறமாக நகர்ந்தது. ரோட்டின் இருபுறமும் வளர்ந்திருந்த செடிகள் மரங்கள் எல்லாம் செம்மண் துகள்களை பூசிக்கொண்டவை போல் சிவந்திருந்தன. ரத்னபிரபா கார் ஓட்டுவாரா? வர்மா கேட்டார். கிளைடர் ஃப்ளைட்டையே ஓட்ட கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்த உலகத்தில் அவருக்கு தெரியாது எதுவும் இருக்காது என்று தோன்றுகிறது. வர்மா முன்புறம் பாதியை வெறித்து கொண்டிருந்தார். ஓஹோ, உங்களிடம் அப்படியொரு அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டதா? அதற்குள் நீங்கள் சொன்னதை வைத்து வேடிக்கைக்காக சொன்னேன். கார் கேட்டை தாண்டி நின்றது. வீட்டு வாசலின் முன்னால் ஏற்கனவே மாருதி வேன் ஒன்று நின்று கொண்டு இருந்தது. ரத்னபிரபா வீட்டில் இருக்கிறார் என்று தோன்றுகிறது, வர்மா கூறினார். இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வந்தேன். ராஜம்பால் காரிலிருந்து இறங்கினார். வாசலின் மேற்புற ஓரத்திலிருந்த காலிங் பெல்லின் சுவிட்சை அழுத்தினார் ஆட்காட்டி விரலால். உள்ளே ஏதோ ஒரு பறவை கூவும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து எவரோ நடந்து வரும் ஓசை உட்புறமாக கேட்டது. கதவு திறந்தது. எதிர்பார்த்ததைப் போல் ரத்னபிரபா கதவை திறக்கவில்லை. மாறாக இளம்பெண் ஒருத்தி நின்றிருந்தாள். பெரியம்மா உள்ள இருக்காங்க, வாங்க வந்து உட்காருங்க. இளம்பெண் வரவேற்றாள். ராஜம்பாலை அதுவரை அந்த பெண் பார்த்ததில்லை என்பது புரிந்தது. இருவரும் சோஃபாவில் அமர்ந்தனர். ரொம்ப நேரம் காத்திருக்க நேருமோ? ராஜம்பால் கேட்டாள். பூஜை அறையில் இருக்கிறார். மேற்கொண்டு எதுவும் பேசாமல் உட்புறமாக மறைந்தாள் அவள். இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பூஜை அறையா? அது எதற்கு? வர்மா தன்னையும் மீறி சட்டென்று கேட்டுவிட்டார். அந்த பங்களாவுக்குள் அதிக நேரம் காத்திருக்க அவர் தயாராக இல்லை. சற்று நேரத்திற்குள் கதவை திறந்தவள் 2 கிளாஸ்களில் பழச்சாறு எடுத்து வந்தாள். வரவேற்பும் உபச்சாரமும் புது மாதிரியாக இருக்கிறதே. வர்மா யோசனையில் ஆழ்ந்தார். சுவர் கடிகாரம் 6 முறை அடித்து ஓய்ந்தது. நாம் புறப்படலாமா? வர்மா ராஜம்பாலிடம் கேட்டார். சரியாக அதே நேரம் ரத்னபிரபா பால்கனையில் தென்பட்டாள். அவசர அவசரமாக படியிறங்கி வந்தாள். மன்னிக்கணும், ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? ரத்னபிரபா கேட்டாள். முந்தைய தடவை பார்த்ததை விட அவளிடம் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. அவள் தலைமுடி பின்புறமாக அவிழ்ந்து கிடந்தது. நெற்றியில்
சிவப்பு நிற சாந்து போட்டு அழகாக இடம் பிடித்திருந்தது. அவசர அவசரமாக உடை மாற்றிக்கொண்டு வந்தவளைப் போல் தோன்றினாள். அப்படியானால் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தாள்? வர்மாவின் சிந்தனை அந்த வழியில் பாய்ந்தது. அதுவும் பூஜை அறைக்குள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? இப்பொழுது அவளை பார்த்தால் அன்றைய தோற்றத்துடன் மிகவும் நெருங்கியிருந்தாள். நீங்கள் வருவீர்கள் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. முன்கூட்டியே போனில் தகவல் சொல்லியிருக்கலாமே. ரத்னபிரபா மன்னிப்பு கோரும் பாவனையில் கேட்டாள். ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக இருக்கட்டுமே என்றுதான் சற்றென்று புறப்பட்டும் ராஜம்பால் சிரித்தவாறு பேசினார். இது அளவுக்கு அதிகமான சர்ப்ரைஸ் என்றளவா தோன்றுகிறது? ரத்னபிரபா சிரிக்க முயன்றதாக தோன்றியது. நாங்கள் இப்பொழுது வந்தது சரண்யாவை பார்க்கத்தான். அவளை ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் என்று டாக்டர் பிடிவாதமாக இருக்கிறார், ராஜம்பால் கூறினார். அவ்வளவுதானே, கூப்பிடுகிறேன். ரத்னபிரபா உட்புறம் நோக்கி குரல் கொடுத்தாள். சரண்யா, கொஞ்சம் இப்படி வந்துட்டு போமா. அதே சமயம் டாக்டர் முரளிவர்மாவின் இதயம் துரித கதியில் இயங்க தொடங்கியது. அத்தியாயம் 4. வரப்போவது யார்? இந்த சரண்யா யார்? முரளிவர்மாவின் இதயம் இந்த இரு கேள்விகளின் உத்வேகத்தால் விரைவாக துடித்தது. அன்றொரு நாள் இரவில் இந்த பெண்மணியின் அருகில் அசைவற்று படுத்திருந்த இளம்பெண்ணின் தெளிவற்ற உருவம் வர்மாவின் மனதில் மெதுவாக உயர்ந்து வந்தது. அந்த பெண் தான் சரண்யாவா? பால்கனியில் ஒரு உருவம் சற்றென்று வெளிப்பட்டது. அவள் திடுமென்று அங்கு தோன்றியது போல் வர்மாவுக்கு தோன்றியது. நவீன பாணியிலான சுடிதார் போன்ற உடைக்கு பதிலாக பாவாடை ரவிக்கை மற்றும் தாவணை உடுத்தியிருந்தாள். அவள் மெதுவாக படிகளில் இறங்கி வந்தாள். டாக்டர் வர்மா அவளையே பார்த்து கொண்டிருந்தார். படிக்கட்டுகளை தாண்டி ஹாலுக்கு வந்தாள். சரண்யா, சரண்யா, சரண்யா. அந்த பெயர் அவர் காதுகளில் வலுவாக எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவள் கழுத்தில் இரத்தின கற்கள் பளபளக்கும் சங்கிலி ஒன்று கிடந்தது. மணிக்கட்டு பகுதிகளில் பல்வேறு வண்ணங்கள் கலந்த விலையுயர்ந்த கற்கள் பதித்த வளையல்கள், அழகாக சுருண்டிருந்த முடிக்கற்றைகள் நெற்றி மீது படிந்திருந்தன. பழங்கால கோவில்களில் இரு கைகளையும் இணைத்து விளக்கை ஏந்தி நிற்கும் சிலை போன்ற உடல் அமைப்பு. நல்ல அழகி. இவள்தான் சரண்யாவா? டாக்டர் வர்மா ஒரே ஒரு தடவை அவள் முகத்தை பார்த்தார். அது அவள்தான், அவளைதான். மேற்கொண்டு அந்த இடத்தில் ஒரு நிமிடம் தாமதித்தாலும் தனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும் என்று நினைத்தவராக வர்மா அவசர அவசரமாக வாசலை நோக்கி நடந்தார். டாக்டர் ராஜம்பால் அழைத்தார். ஆனால் வர்மா அதை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. காரில் அமர்ந்த வர்மா கர்ச்சிப்பை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்தார். ராஜம்பால் வர்மாவை தொடர்ந்து வந்தார். என்ன டாக்டர், அந்த பெண்ணிடம் நீங்கள் எதுவும் பேச விரும்பலையா? எல்லாம் இங்கிருந்து போன பிறகுதான். டாக்டர் வர்மா வேறு எதுவும் பேசவில்லை. ராஜம்பால் அதன் பிறகு டாக்டரை வற்புறுத்தவில்லை. காருக்குள் ஏறி அமர்ந்தார். என்ன டாக்டர், என்னதான் நடந்தது? போகும் வழியில் டிரைவிங் செய்தபடி ராஜம்பால் கேட்டார். ஒன்றுமில்லை, தலைவலி, டாக்டர் மெதுவான குரலில் கூறினார். ராஜம்பால் மிகவும் விரைவாக காரை செலுத்தினார். ஒரு சில நிமிடங்களில் வர்மாவின் வீட்டை அடைந்தனர். நான் புறப்படட்டுமா? வர்மா காரிலிருந்து இறங்கியதும் ராஜம்பால் கேட்டார். சற்று பொறுங்கள், நான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, வர்மா வற்புறுத்தினார். ராஜம்பால் காரிலிருந்து இறங்கினார். மாலை நேரம் கடந்து இருள் மெதுவாக பரவிக்கொண்டு இருந்தது. வர்மா லைட்டுகளை எரியவிட்டார். பிளாஸ்கிலிருந்து கிளாஸுக்குள் டீயை சரித்தார். இருவரும் டீ சாப்பிட்டனர். உங்களுக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா? ராஜம்பால் கேட்டார். அதை பற்றி பேசுவதற்காகத்தான் உங்களை போக வேண்டாம் என்று சொன்னேன். டாக்டர் தனது ஷூக்களின் லேஸ் கயிறுகளை அவிழ்த்தபடி பேசினார். சொல்லுங்கள். அன்றொரு நாள் இரவில் நடந்த சம்பவத்தை டாக்டர் வர்மா விவரித்தார். வியப்புக்குரிய ஒரு கதையை கேட்பது போல் ராஜம்பால் ஆவலுடன் கேட்டார். இப்பொழுது சொல்லுங்கள், உங்கள் அபிப்பிராயம் என்ன? வர்மா கேட்டார். திடுக்கிட்ட ராஜம்பால் சற்றென்று தலையை திருப்பிக் கொண்டார். அந்த பெண்மணியை பற்றி எனக்கு அதிகமான விவரம் எதுவும் தெரியாது. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் அவள் ஒரு விட்சிதான். இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட மோசமான மந்திரவாதிகளும் மந்திரவாதினிகளும் இருப்பதாக நான் படித்திருக்கிறேன். சற்று பயந்த குரலில் பேசினார் ராஜம்பால். மேற்கொண்டு தெரிய வேண்டியது, அந்த பங்களாவில் 5 வருடங்களுக்கு முன்னால் தற்கொலை செய்து கொண்ட தாய் மகளை பற்றிதான். அது தெரிந்து கொள்ள முடிந்த ஒன்றுதான். ஹலோ மேடம், இந்த விஷயத்தை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
சம்பந்தப்பட்டவர்கள் எந்த காரணத்தாலும் நாம் தெரிந்து கொண்டதை உணரக்கூடாது. வர்மா எச்சரித்தார். வேறு யாரிடமும் நான் இதை பற்றி பேசப்போவதில்லை. அந்த இருவரையும் முடிந்தால் ரகசியமாக கண்காணிக்கலாம் என்று நினைக்கிறேன். நல்ல யோசனை. அதுவும் நீங்கள் நினைத்தால் சுலபமும் கூட. அந்த பங்களா, அவர்கள் யார் யாருடன் எல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியவைதான். வரட்டுமா டாக்டர்? ராஜம்பால் காரில் ஏறி புறப்பட்டார். கார் கேட்டை தாண்டும் பொழுது முனிசிபாலிட்டி சங்கு ஒலித்தது. மணி 8 விட்டது. என்ன காரணத்தாலோ தெருவிளக்குகள் எரியாமல் இருந்தன. டாக்டர் வர்மாவின் அனுபவ விவரிப்பு ராஜம்பாலின் மனதில் பீதியை விதைத்து விட்டது. அப்படியானால் ரத்ன பிரபாதேவி அசாதாரணமான ஒரு பெண்மணி. இதுவரை கேள்விப்பட்டதை வைத்து பார்த்தால் அந்த பெண்மணி பிசாசு சக்திகள் வாய்ந்த ஒரு மந்திரவாதியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணி வர்மாவை மடக்க முயல்வது எதற்காக என்பது மட்டும் விளங்கவில்லை. சட்டென்று காரின் வேகம் அதிகரித்தது. ஆக்சிலேட்டரிலிருந்து அவர் காலை சற்று தளர்த்திய போதிலும் கேபிள் ஸ்டக் ஆனது போல் கார் இரைச்சலுடன் பாய்ந்தது. அதோ ரோட்டின் குறுக்கே யாரோ நின்று கொண்டிருக்கின்றனர். அது ஒரு பெண் வடிவம். வெள்ளை புடவையும் அதே நேரத்திலுள்ள ரவிக்கையும் அணிந்த அவளது உடைகள் காற்றில் அலைந்து கொண்டிருந்தன. கார் நெருங்கியது. பெண் உருவம் அருகில் வந்தது. ரத்ன பிரபாதேவி. டாக்டர் ராஜம்பால் ஒரு கணம் திகைத்து போனார். ரத்ன பிரபா ரோட்டின் நடுவே 2 கைகளையும் உயர்த்தியபடி நின்று கொண்டிருந்தாள். ராஜம்பாலின் கால் பிரேக்கை அழுத்தியது. எனினும் அது எந்த வகையிலும் பயன் தரவில்லை. ரத்ன பிரபாவின் உருவம் காரின் பேனட்டை தாண்டி கண்ணாடியை ஊடுருவி ஸ்டியரிங் வீலை தாண்டி ராஜம்பாலை ஒட்டி நின்றது. அந்த ஒரு கணத்தில் மிகவும் கடுமையான குளிர் உடலை ஊடுருவதை ராஜம்பால் உணர்ந்தார். பனிக்கட்டியை விட கடுமையான குளிர் உடலை தாக்கி சட்டென்று பின்புறம் நகர்ந்தது. அடுத்த வினாடி ராஜம்பால் சட்டென்று பின்புறமாக திரும்பி பார்த்தார். அந்த உருவம் காரின் பின்புறம் நின்று கொண்டிருந்தது. அத்துடன் பயங்கரமான சத்தம் ஒன்று ராஜம்பாலின் காதுகளில் ஒலித்தது. அதன் பிறகு எல்லாம் ஒரே அந்தகாரத்தில் மூழ்கியது. டாக்டர் முரளிவர்மா தபாலில் வந்த பருமனான ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். இரவு மணி 12:05. போன் மணி அடித்தது. சந்தேகம் நிறைந்த முகத்துடன் வர்மா ரிசீவரை எடுத்து காதருகில் கொண்டு போனார். ஆமாம், வர்மா தான் பேசுகிறேன். என்ன, மேடம் விபத்துக்கு உள்ளானாரா? அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து விட்டீர்களா? இதோ புறப்பட்டு விட்டேன். ரிசீவரை வைத்த வர்மா துள்ளி பாய்ந்தார். அவசர அவசரமாக உடை மாற்றி காரில் அமர்ந்து கிளம்பினார். அது ஆஸ்பத்திரியை நோக்கி விரைந்தது. காரிலிருந்து இறங்கி கேஷுவாலிட்டி வார்டை நோக்கி ஓடினார். அங்கிருந்து கிடைத்த பதில் அவரை சோர்வடைய வைத்தது. டாக்டர் ராஜம்பாலின் உடம்பு மார்ச்சுவரிக்கு கொண்டு போகப்பட்டு இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் டாக்டர் வர்மா சற்று நேரம் அப்படியே நின்றார். ராஜம்பால் கார் விபத்தில் இறந்து போனாரா? அதை அவரால் நம்ப முடியவில்லை. டாக்டர், இப்படி உட்காருங்கள், கேஷுவாலிட்டியிலிருந்த டியூட்டி டாக்டர் சொன்னார். வர்மா அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தார். சற்று நேரத்துக்கு முன்னால் தன்னுடன் பேசிக் கொண்டிருந்த டாக்டர் ராஜம்பால் இப்பொழுது பிணங்களோடு பிணமாக மார்ச்சுவரிக்குள். வர்மாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராஜம்பால் எப்படி இருந்தார்? இதுவரை ராஜம்பால் விரைவாக காரை செலுத்தியதாக செய்தியே இல்லை. கார் ஓட்டும்பொழுது ஸ்பீடோமீட்டர் 40 தாண்டியதில்லை. அவ்வளவு எச்சரிக்கையும் நிதானமும் கொண்டவர். வேறு ஏதாவது ஒரு வண்டி மீது மோதியிருந்தால் கூட அதை ஒரு விபத்து என்று சொல்லலாம். அதுவும் இல்லையே. ராஜம்பாலின் கார் தரையில் உருண்டு புரண்டிருக்கிறது. டயர் எதுவும் வெடித்ததாகவும் கூட தெரியவில்லை. சரி, நான் கிளம்பட்டுமா டாக்டர்? வர்மா எழுந்து வெளியே வந்தார். காரை ஸ்டார்ட் செய்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். ராஜம்பால் தங்கியிருந்த வீட்டை நோக்கி போனால் விபத்து நடந்த இடத்தையும் பார்க்கலாம். வேண்டாம், அப்பொழுது அந்த காட்சியை காண அவர் தயாராக இல்லை. அன்று இரவு அவரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. மறுநாள் காலையில் கனத்த இதயத்துடன் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு வந்தார். ஆஸ்பத்திரி ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள் துக்கத்துக்கு அடையாளமாக கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். அவர்களின் முகங்களில் துயரம் தளம் அமைத்திருந்தது. அன்று மாலை நேரத்தில் சங்கரவாரியார் மறுபடி வந்தார். அவர் வழக்கமாக இப்படியெல்லாம் வருவதில்லை. ஒருவேளை மகளின் கல்யாணம் நிச்சயமானதை சொல்ல வந்திருக்கலாம் என்று வர்மா நினைத்தார். பணம் ஏதாவது தேவைப்படலாம். என்ன வாரியரே, ஏதாவது விசேஷமா? வர்மா கேட்டார். நல்ல செய்திதான். இன்று காலையில் அந்த சின்ன திருமணியை பார்த்தேன்.
வாரியார் பேச்சு துவக்கினார். வீட்டை வாங்கியவர்கள் அதில் குடியேறிவிட்டார்களா? இல்லை, வாங்கியவர்கள் அதை திரும்பவும் அவரிடமே கொடுத்து விட்டார்கள். வாங்கிய பணத்தை சின்ன திருமேனி செலவு செய்திருப்பாரே, அதுவும் இல்லாமல் உடனடியாக மறுபத்திரம் எழுத முடியுமா என்ன? இதுவரை பத்திரம் எழுதவில்லை. அப்புறம் முழு பணத்தையும் கொடுத்து பத்திரத்தாளில் மட்டும் எழுதி வாங்கியிருந்தார்களாம். மேற்கொண்டு என்ன திட்டமாம்? நான் சின்ன திருமேனியிடம் எல்லாவற்றையும் பேசி முடித்துவிட்டேன். உங்களிடம் சம்மதம் பெறுவதற்காக வந்திருக்கிறேன். மேற்கொண்டும் நமக்கு வீடும் நிலமும் தேவையா என்ன? தேவைத்தான். நம்முடைய வேலைக்கு அது மிகவும் சௌகரியம், பாதுகாப்பானதும் கூட. அவசியம் என்று தோன்றினால் உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள். அதற்கு முன் ஒரு தடவை நான் அந்த இல்லத்தை பார்க்க வேண்டும். அப்படியானால் நாளைக்கே வாருங்கள், வாரியார் வற்புறுத்தி சொன்னார். சங்கர வாரியார் அன்று மகிழ்ச்சியுடன் திரும்பி போனார். மறுநாள் மதியத்துக்கு பிறகு முரளிவர்மா ஓய்வாக இருந்தார். வெகு நாட்களாகி இருந்ததால் சொந்த வீட்டையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு வரலாம் என்று பயணம் தொடங்கினார். கோவிலக காம்பவுண்டுக்குள் காரை நிறுத்திய பிறகு ஒரு தடவை சுற்றி வந்தார். வாரியரின் வீட்டிலிருந்து டீ மற்றும் அவித்த நேந்திரம் பழங்களை கொடுத்து உபசரித்தாள் சுனந்தா. கல்யாணமாகவிருக்கும் அந்த மணப்பெண்ணை டாக்டர் வாழ்த்தினார். பிறகு குன்றின் மேல் உள்ள கோவிலை நோக்கி நடந்தார். முன்னொரு காலத்தில் ஸ்ரீகுட்டியுடன் விளையாடிய அந்த பகுதியில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட்டிருக்கவில்லை. இப்பொழுதும் பழ மரங்களும் பூச்செடிகளும் காட்டுக்கொடிகளும் அந்த பகுதியை அழகுபடுத்தி கொண்டிருந்தன. கோவிலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஆலமரத்தின் வேர்கள் மண்ணெடுத்து பள்ளம் தோண்டிய பகுதியில் படம் வரைந்து வைத்ததைப் போல் அழகான வளைவுகளுடன் இருந்தன. ஸ்ரீகுட்டி மூழ்கி இருந்த குளத்தை பார்த்தார். அதில் இப்பொழுதும் தாமரை பூக்கள் தலையை உயர்த்தியபடி நின்று கொண்டிருந்தன. அதற்குள் இப்பொழுதும் ஸ்ரீகுட்டியின் உயிர் ஒளிந்து கொண்டிருக்கலாமோ எனவோ. முரளிவர்மா திரும்பி நடக்க தொடங்கினார். இதயம் அளவுக்கு அதிகமாக கனத்து போனதை உணர்ந்தார். அங்கிருந்து நேராக இல்லத்தை பார்க்க புறப்பட்டார். சின்ன திருமேனி அங்கு இருந்தார். இந்த இல்லத்தை முதலில் வாங்கியது யார்? டாக்டர் வர்மா கேட்டார். ஒரு பெண்மணி வாங்கினார். 2 நாளைக்கு பிறகு இல்லம் வேண்டாம் என்று என்னிடம் திருப்பி தந்துவிட்டார். அட்வான்ஸாக தந்த பணத்தையும் என்னையே வைத்துக்கொள்ள சொல்லிவிட்டார். ஓ, அப்படியா? டாக்டர் அந்த இல்லத்தின் திண்ணை மீது ஏறினார். இந்த இல்லத்துக்குள் ஏராளமான ஓலைச்சுவடிகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எங்கே இருக்கிறது? வர்மா கேட்டார். நிலவறைக்குள் இருக்கும் என்று நினைக்கிறேன், சின்ன திருமேனி பதிலளித்தார். இருவரும் நிலை வாசல் வழியை கடந்து வலதுபுறம் இருந்த மற்றொரு வாசல் வழியாக உள்ளே சென்றனர். அது நிலைக்கு நேர் பின்புறம் இருந்தது. அந்த இடத்தில் நிலவறைக்கு மேல் மூடப்பட்டிருந்த பலகைகள் தென்பட்டன. அந்த பகுதி முழுவதும் இருள் நிரம்பி இருந்தது. நான் போய் விளக்கை எடுத்து வரவா? சின்ன திருமேனி கேட்டார். சங்கர வாரியர் இல்லத்தின் முற்றப்பகுதியில் நின்று கொண்டிருந்தார். வாரியரே, விளக்கு ஒன்றை எடுத்து வாருங்கள். நான் இந்த இல்லத்தில் குடியிருக்கவில்லை. இல்லத்தை விற்க முன்பணம் வாங்கிய அன்று ஒரே ஒரு சங்கிலி போட்ட வெண்கல விளக்கு மிச்சம் இருந்தது. கடைசியாக அதையும் விட்டுவிட்டேன். அசடு வழிந்தவராக சின்ன திருமேனி சொன்னார். இதோ எடுத்து வருகிறேன். வாரியர் தனது வீட்டை நோக்கி நடந்தார். அவர் விளக்கை எடுத்து வர சற்று தாமதமானது. அப்புறம் எதற்காக இப்படி ஒரு கைமாற்றம் நடந்ததாம்? வர்மா சின்ன திருமேனியிடம் கேட்டார். அதுதான் எனக்கும் புரியவில்லை. எதற்காக இதை வாங்கினார்கள், பிறகு திரும்ப தந்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த பெண்மணி பார்வைக்கு எப்படி இருந்தார்? வர்மா ஆவலுடன் கேட்டார். சுமார் 40 வயது இருக்கலாம், ஆனால் பார்வைக்கு அப்படி தெரியாது. டாக்டரின் மனதில் ரத்ன பிரபா தேவியின் உருவம் தெளிவடைந்தது. ஒருவேளை அந்த பெண்மணியாக இருக்குமோ? ஒரு வினாடி யோசிக்கவே செய்தார். சங்கர வாரியார் ஒரு லாந்தர் விளக்குடன் வந்தார். திரியை மேலும் தூண்டிவிட்டு 3 பேர் உள்ளே நுழைந்தார்கள். நிலவரியை மூடியிருந்த மேற்புற பலகையை நெருங்கினர். என்ன, இது தாழ்பால் உடைபட்டிருக்கிறது? வாரியார் கேட்டார். நீண்ட கம்பியுடன் கூடிய பூட்டால் பூட்டப்பட்டிருந்த அதன் தாழ்பால் பலவந்தமாக நெம்பி எடுக்கப்பட்டது போல் அலங்கோலமாக இருந்தது. அசாதாரணமான ஒரு மனிதனால் மட்டுமே அது சாத்தியம். சங்கர வாரியர் பலகைகளை ஒவ்வொன்றாக எடுத்தார். படிக்கட்டுகள் கீழ்ப்புறமாக இறங்கின. நான் முதலில் இறங்கி பார்க்கிறேன். டாக்டர் வர்மா விளக்கை கையில் வாங்கி கீழே உட்கார்ந்து பிறகு ஒரு காலை ஏழையின் மீது பதித்து மிதித்து சோதித்தார். நல்ல உறுதியான படிகள்தான். லாந்தர் விளக்கின் வெளிச்சம் சத்தமாக இருண்ட கிடந்த நிலவறைக்குள் சன்னமாக வெளிச்சத்தை பரப்பியது. 6 படிகள் இருந்தன.
கீழே கால் பதித்த பொழுது செப்பு பாத்திரங்கள் அசைந்து கிணுகிணுத்தன. நிலவறைக்கு உள்ளே செப்பு உலோகத்தால் ஆன பாத்திரங்களும் வெண்கலத்தால் ஆன விளக்குகளும் பஞ்சலோகங்களால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் சிலவும் இருந்தன. இதை தவிர ஏறத்தாழ 1.5 அடி நீளமும் 1 அடி அகலமும் அதே அளவு உயரமும் உள்ள பித்தளை பெட்டி ஒன்றும் இருந்தது. பெட்டி திறந்து கிடந்தது. வர்மா பெட்டியை தூக்க முயன்றார். ஆனால் அது தரையுடன் சுலபத்தில் எடுக்க முடியாதவாறு பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது. மூடியை மேற்புறமாக தூக்கிவிட்டு உட்புறத்தை பரிசோதித்தார் டாக்டர். அதற்குள் ஓலைச்சுவடி ஒன்றின் ஒரே ஒரு இதழ் மட்டும் கிடப்பதை கவனித்தார். அதை கையில் எடுத்தார். மீண்டும் ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஏணி வழியாக மேலேற தொடங்கினார். பித்தளை பெட்டி திறந்து கிடக்கிறது, வர்மா சொன்னார். சின்ன திருமேனி அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அந்த இல்லத்திலிருந்து வெளியே வந்தபொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் டாக்டர் வர்மாவின் மனதில் தெளிவடைந்தது. பித்தளை பெட்டிக்குள் இருந்த ஓலைச்சுவடிகளை கைப்பற்றுவதற்காக அந்த பெண்மணி 50,000 ரூபாயை அட்வான்ஸ் என்ற பெயரில் செலவழித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட பெண்மணி யாராக இருக்கும்? வர்மா தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். டாக்டர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பிய பொழுது நேரம் இரவு 8 மணியை தாண்டியிருந்தது. ராஜம்பாளின் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. மறுநாள் காலையில் தகனம் செய்ய போவதாக டாக்டர் சுமா தகவல் தெரிவித்தார். சுவர் கடிகாரத்தில் ஒவ்வொரு தடவை மணி எடுத்த பொழுதும் வர்மா உறங்காமல் அதையே கவனித்துக் கொண்டிருந்தார். மணி 12, நள்ளிரவு வேலை. காலிங் பெல் ஒலித்தது. டாக்டர் முரளி வர்மா சந்தேகத்துடன் கட்டிலிலிருந்து எழுந்தார். அத்தியாயம் 5. இந்த நள்ளிரவு வேளையில் தன்னை தேடி வருவது யாராக இருக்கும்? டாக்டர் யோசித்தார். இப்பொழுதைய சூழ்நிலையில் தனக்கு நேர்வதெல்லாம் அசாதாரண சம்பவங்களாக இருக்கின்றன. எனவே உடனே கதவை திறப்பது உசிதம் தானா என்று நினைத்தார். இருப்பினும் தான் ஒரு டாக்டர் என்ற முறையில் வந்திருப்பது யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் சரியில்லை. உயிருக்கு ஆபத்தான நிலையிலுள்ள நோயாளிகளின் உறவினர்கள் நேரம் காலம் பார்க்காமல் எந்த சந்தர்ப்பத்திலும் வரக்கூடும். கடைசியில் எது வந்தாலும் சரி என்ற தீர்மானத்துடன் கதவை திறந்தார். முன்பின் பார்த்திராத இளம்பெண் ஒருத்தி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். கதவை திறந்தவுடன் அவள் வர்மாவின் வீட்டுக்குள் நுழைய ஆர்வம் காட்டினாள். ஆனால் டாக்டர் வழிமறிப்பது போல் வாசலின் குறுக்காக நின்று கொண்டிருந்தார். வந்தவள் ஒரு தடவை பின்புறமாக திரும்பி பார்த்து டாக்டரை தள்ளி ஒதுக்கிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். யாருமா நீ? டாக்டர் தலையை திருப்பி கேட்டார். சொல்கிறேன் டாக்டர், முதலில் கதவை மூடுங்கள். வந்தவள் ஏகத்துக்கு பயந்திருந்தாள். சேதுவர்மாவுக்கு தலைகால் புரியவில்லை. இருப்பினும் அவள் கேட்டுக்கொண்டபடி கதவை மூடினார். மூடுவதற்கு முன் ஒரு தடவை வெளியே சுற்றுமுற்றும் பார்த்தார். எவரும் தட்டுப்படவில்லை. சரி சொல்லுமா, எதற்காக இந்த அகால வேளையில் இங்கே வந்திருக்கிறாய்? கேட்டவாறே வரவேற்பு ஹாலை நோக்கி நடந்தார். அவள் அவரை பின்தொடர்ந்தாள். அப்படி உட்காருமா. டாக்டர் சோஃபா ஒன்றை சுட்டி காட்டினார். அவள் உட்கார்ந்தாள். சரி சொல்லுமா, என்ன நடந்தது? டாக்டர் விசாரித்தார். நான் டாக்டர் சிவகுமாரின் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவர் தங்கை. அவள் பேசத் தொடங்கினாள். டாக்டர் சிவகுமார் பக்கத்து வீட்டுக்காரர். அவர் மனைவி ராஜியும் டாக்டர் தான். இருந்தாலும் இப்படி ஒரு பெண்ணை இதற்கு முன்பு பார்த்திருப்பதாக நினைவில்லை. இன்னைக்கு சாயங்காலம் தான் அண்ணனின் வீட்டுக்கு வந்தேன். 2 பேருமே டியூட்டிக்கு போய்விட்டார்கள். சாயந்தரம் வரை வேலைக்காரி இருந்தாள். அவள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று தகவல் வந்ததால் என்னிடம் சொல்லிவிட்டு போனாள். அந்த பெண் படபடப்புடன் பேசத் தொடங்கினாள். பார்வைக்கு 17 வயது மதிப்பிடலாம். ஊன்றி பார்த்தால் டாக்டர் சிவகுமாரின் சாயல் ஆங்காங்கே தெரியவும் செய்தது. பிறகு சீக்கிரம் சொல்லுங்கள், டாக்டர் அவசரப்படுத்தினார். சற்று நேரத்துக்கு முன்னால் காலிங் பெல் அடிப்பதை கேட்டு கண் விழித்தேன். யார் வந்து என்ன சொன்னாலும் கதவை திறக்க வேண்டாம் என்று அண்ணன் சொல்லியிருந்தார். எனவே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். பெண்மணி ஒருத்தி நின்று கொண்டிருந்ததால் ஒருவித ஆறுதலுடன் கதவை திறந்தேன். அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? வர்மா குறுக்கிட்டார். 40க்குள் இருக்கும். மிகவும் அழகாக இருந்தார்கள். பார்வைக்கு ஒரு டாக்டர் மாதிரி தெரிந்தார். கதவை திறந்ததும் வீட்டுக்குள் வந்தார். சட்டென்று என் கையை பிடித்து இழுத்து காருக்கு கொண்டு போனார். அவர் உடல் பலம் அசாதாரணமாக தோன்றியது. நான் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு விதமாக அவரிடமிருந்து தப்பித்து இந்த பக்கம் ஓடி வந்தேன். உடனே அவர் காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு விட்டார். சேதுவர்மாவின் மனதில் சட்டென்று ரத்னபிரபா தேவியின் முகம் தோன்றியது. ஒருவேளை வந்தது அந்த பெண்மணியாக இருப்பாளோ? வர்மா யோசனையில் ஆழ்ந்தார். சுவர் கடிகாரம் 2 தடவை ஒலித்தது.
சேதுவர்மாவுக்கு அந்த பெண்ணை அவளது வீட்டில் விட்டு வரலாம் என்று தோன்றியது. என்ன இருந்தாலும் அவளை தனது வீட்டில் தங்க வைப்பது நல்லது அல்ல என்று நினைத்தார். இப்படி ஒரு செய்தி மறுநாளே ஆஸ்பத்திரி முழுவதும் பரவிவிடும். அது அவரது நற்பெயருக்கு உகந்ததல்ல. காதோடு காதாக பேசப்பட்டு ஏதாவது ஒரு மாலை பத்திரிகையில் செய்தியாக வந்தால் தன் கௌரவம் மற்றும் மதிப்பு தலைகீழாக மாறிவிடும். உன் பெயர் என்னமா? அவளிடம் கேட்டார். ராணி. சரி, ஒன்று செய்யலாம். நான் உன்னை உன் அண்ணன் வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன். இனிமேல் யாரும் வரமாட்டார்கள். அப்படியே வந்தால் கூட கதவை திறக்காமல் இருந்தால் போதும். வர்மா தன் கருத்தை தெரிவித்தார். இல்ல சார், எனக்கு பயமாக இருக்கிறது. நான் இங்கே ஏதாவது ஒரு அறைக்குள் படுத்துக்கொள்கிறேன். அவள் டாக்டரின் முகத்தை பார்த்தபடி கீழுதட்டை கழித்தாள். வேண்டாம் ராணி, அது சரியில்லை. வாமா, நானே கொண்டு போய் விடுகிறேன். வர்மா வற்புறுத்தினார். வேண்டாம் டாக்டர், நான் இங்கே ஏதாவது ஒரு சோஃபாவில் படுத்துக்கொள்கிறேன். அவள் அங்கிருந்து புறப்பட விரும்பவில்லை. வேண்டாம், எழுந்திருமா. நான் வீட்டில் விட்ட பிறகு ஏதாவது அவசியம் ஏற்பட்டால் ஒரு குரல் கொடுத்தால் போதும். எவ்வளோ சொல்லியும் அவள் அங்கிருந்து புறப்படுவதாக தெரியவில்லை. கடைசியில் டாக்டர் சற்று கடுமையான குரலில் மிரட்டிய பிறகு அவள் அங்கிருந்து எழுந்தாள். டாக்டர் அவளை வெளியேற்றினார். பக்கத்தில் இருந்த குவார்டர்ஸை நோக்கி அவள் நடந்து போவதை வர்மா கவனித்தார். அதே நேரம் அந்த பகுதி முழுவதும் எரிந்து கொண்டிருந்த மின்சார விளக்குகள் ஒட்டுமொத்தமாக அணைந்தன. உடனே ஹாலுக்கு வந்தவர் டார்ச் லைட்டை எடுத்து அவள் நடந்த பாதை பக்கமாக அடித்து பார்த்தார். அவள் தட்டுப்படவில்லை. வெளியே வந்து சிவகுமாரின் வீட்டு கதவை பார்த்தார். கதவு உட்புறமாக தாழிடப்பட்டு இருந்தது. வர்மா அவளை அழைக்க வேண்டாம் என்று பேசாமல் திரும்பிவிட்டார். கோபத்துடன் வர்மாவின் வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறாள். இப்பொழுது கதவை தட்டி விசாரிக்க முற்பட்டால் அவள் தன் மீது குற்றம் சுமத்தினாலும் சுமத்துவாள். அந்த ஒரு எண்ணமே அவர் மௌனமாக திரும்பியதற்கு காரணம். மறுநாள் காலையில் டாக்டர் வர்மா டாக்டர் சிவகுமாரின் வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினார். சிவகுமார் கதவை திறந்தார். என்ன சார், இந்த விடியல் வேளையில்? வர்மாவிடம் விசாரித்தார். உங்கள் தங்கை ராணி நேற்று அதிகமாக பயந்து விட்டாள் என்று நினைக்கிறேன். வர்மா பேச்சை ஆரம்பித்தார். யார்? ராணியா? எங்கே? யார் அது? நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்கள்? சிவகுமார் வியப்புடன் எதுவும் புரியாதவராக கேட்டார். வேறு யார்? உங்கள் தங்கை ராணியைத்தான் குறிப்பிடுகிறேன். நேற்று அவளை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு 2 பேருமே நைட் டியூட்டிக்கு போய்விட்டீர்கள் இல்லையா? வர்மா சந்தேகத்துடன் சிவகுமாரை பார்த்தபடி பேசினார். முதலில் உள்ளே வாருங்கள் சார். நிதானமாக சொல்லுங்க, என்ன நடந்தது? வீட்டுக்குள் நுழைந்து உட்கார்ந்தார் வர்மா. பேச்சு குரல் கேட்டு சிவகுமாரின் மனைவி ராஜியும் வரவேற்பு அறைக்கு வந்தாள். முந்தைய இரவு நடந்த சம்பவங்களை முரளிவர்மா விவரித்தார். ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த இருவரும் வியப்பில் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். முரளி சார், எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கிறது. ராணி என்ற பெயரில் எங்கள் இருவருக்கும் எந்த உறவினரும் கிடையாது. மற்றொரு விஷயம், எனக்கு தங்கையே கிடையாது. அப்படியானால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எச்சரிக்கையாக இருங்கள், சிவகுமார் சொன்னார். எதுவும் பதில் பேச முடியாத முரளிவர்மா அங்கிருந்து வெளியேறினார். அதற்குள் வேலைக்காரன் வந்துவிட்டிருந்தான். அவர் வந்தவுடன் சூடான டீ கிடைத்தது. அன்று வர்மாவுக்கு அரை நாள் வேலை. டீ சாப்பிட்ட வர்மாவின் மனதில் சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. அன்றொரு நாள் தன்னை தேடி வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசிய சுமேஷை ஒரு தடவை சந்தித்து பேசினால் என்ன? அந்த சம்பவம் நடந்து அன்று சுமேஷிடம் வந்தவர் ரத்னபிரபா தேவிதானா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சுமேஷ் ஒரு ஓவியராக இருப்பதால் தனது நோக்கம் சுலபமாக நிறைவேறும் என்று கருதினார் வர்மா. சுமேஷை ரத்னபிரபா தேவியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தி இவர்தான் அன்று என்னிடம் வந்தார் என்று சொல்ல வைக்கலாம். மணி 10க்கு மேல் ஆகியிருந்தது. காரை ஸ்டார்ட் செய்து ஆர்டி சுமேஷின் இருப்பிடத்தை லட்சியமாக்கி செலுத்தினார். பன்னார மூளைக்கு போனால் ஒருவேளை ஓவியரின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கலாம் என்று தோன்றியது. அன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டால் பன்னார மூளைக்கு அருகில்தான் அந்த ஓவியன் வசிக்க வேண்டும். இரவு நேரம் மழை தூறிக்கொண்டிருந்த பொழுதுதான் ரத்னபிரபா வந்து உதவி கோரியிருக்கிறாள். மெயின் ரோட்டிலிருந்து திரும்பிய பொழுது வழியில் எவருமே எதிர்படவில்லை. பன்னார மூலையிலிருந்து இடதுபுறம் திரும்பினால் ரத்னபிரபாவின் பங்களா வரும். பகல் நேரத்தில் அந்த பக்கம் போனபோது கூட வழியில் எங்கும் வேறு எந்த வீட்டையும் பார்த்ததாக ஞாபகத்தில் இல்லை. சுமார் 100 மீட்டர் தூரம் போவதற்குள்
4 மனிதர்கள் ஒன்று சேர்ந்து விரைவாக நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. முரளி வர்மா காரின் வேகத்தை குறைத்து அவர்களுக்கு முன்புறமாக நிறுத்தி பிரேக்கை அழுத்தினார். அவர்களில் ஒருவரை அருகில் வருமாறு அழைத்தார் வர்மா. எனக்கு ஒரு விலாசம் தேவை. படம் வரையும் ஓவியர் ஒருவர் இந்த பகுதியில் இருக்கிறார். அவரது வீடு எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? நாங்களும் அங்குதான் போய்க் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படியானால் யாராவது ஒருவர் காரில் ஏறிக்கொள்ளுங்கள், டாக்டர் வற்புறுத்தினார். ஜானி, நீயே போப்பா, அவர்களில் ஒருவர் சொன்னார். இளைஞன் ஒருவன் காரில் ஏறிக்கொண்டான். கார் முன்னோக்கி நகர்ந்தது. சற்று தூரம் போவதற்குள்ளேயே பாதையோரத்தில் கொஞ்சம் பேர் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். போலீஸ் ஜீப் ஒன்றும் நின்று கொண்டிருந்தது. டாக்டர் ஜீப்பின் அருகில் காரை நிறுத்தினார். இடதுபுறத்தில் காரை பூசிய கட்டடம் ஒன்று தென்பட்டது. கட்டடத்தின் முன்னால் ஒரு சிறிய கேட் இருந்தது. முற்ற பகுதியில் 2 போலீஸ்காரர்கள் உலவிக் கொண்டிருந்தனர். கார் நின்ற சத்தத்தை கேட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தார். டாக்டருக்கு அறிமுகமானவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர். வாங்க டாக்டர் சார், சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். என்ன சார் இந்த பக்கம்? இன்ஸ்பெக்டர் கேட்டார். நான் இந்த இடத்துக்கு தான் வர விரும்பினேன். இது ஓவியர் சுமேஷின் வீடுதானே? டாக்டர் கேட்டார். ஆமா சார், ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. விடியற்காலை நேரத்தில் வாரப்பத்திரிகை அலுவலகத்திலிருந்து யாரோ ஒரு ஊழியர் கதைக்கான படம் வாங்கி போக வந்தாராம். அவர்தான் முதலில் இதை பார்த்தவர். தூக்கு போட்டு இறந்திருக்கிறார். இன்ஸ்பெக்டர் விவரித்தார். ஒருவேளை கொலையா கூட இருக்கலாம் இல்லையா? டாக்டர் தன் சந்தேகத்தை வெளியிட்டார். மேஜை மீது ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். டாக்டர் வர்மா வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தார். சீலிங் ஃபேனில் கயிறு கட்டி தொங்கியிருந்தார் ஓவியர். அந்த உருவத்தின் கீழ் சற்று தள்ளி ஸ்டூல் ஒன்று சரிந்து கிடந்தது. கடிதம் மேஜை மீது படிப்பதற்கு வாகாக விரித்த நிலையில் இருந்தது. பறக்காமல் இருக்க சிறிய கட்டை ஒன்று அதன் மீது வைக்கப்பட்டு இருந்தது. டாக்டர் நின்ற நிலையிலேயே கடிதத்தை படித்தார். என்னுடைய இந்த முடிவுக்கு வேறு யாரும் எந்த வகையிலும் காரணமில்லை என்று எழுதி கையெழுத்து போடப்பட்டு இருந்தது. அந்த ஒரே ஒரு வரிதான் மொத்த கடிதமும். டாக்டர் அந்த கையெழுத்தை ஊன்றி பார்த்தார். அழகான குண்டு எழுத்துக்கள். பெண்களின் கையெழுத்து மாதிரி ஒன்றை ஒன்று தொடாமல் எழுத்துக்கள் சரியான இடைவெளியுடன் இருந்தன. அவர் வரைந்த ஓவியங்கள் சில மேஜை மீது கிடந்தன. எதற்காக இந்த ஓவியர் இறந்திருப்பார்? டாக்டருக்கு எந்தவிதமான பிடியும் கிடைக்கவில்லை. தனக்கு மிகவும் தேவையாக இருந்த உருப்படியான சாட்சி ஒருவர் மறந்துவிட்ட வருத்தம் டாக்டரிடம் தென்பட்டது. முதல் கட்ட விசாரணையை முடித்துக்கொண்டு உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்தனர். PM ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டும் என்று டாக்டர் விரும்பியதால் மருத்துவமனைக்கு போனார். தன்னுடைய சந்தேகத்துக்கு மாறாக அந்த மரணம் தற்கொலைதான் என்று அறிக்கை கூறியது. ஆனால் முரளிவர்மாவின் மனதுக்குள் மட்டும் அது ஒரு திட்டமிட்ட கொலை என்று ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டு இருந்தது. எப்படியும் அந்த உண்மையை கண்டறிய வேண்டும் என்று தீர்மானித்தார். திங்கட்கிழமை மருத்துவக் கல்லூரிக்கு வந்தபொழுது டாக்டர் வர்மாவுக்கு மற்றொரு செய்தி கிடைத்தது. தனது 5 வருட பயிற்சியை முடித்துக்கொண்டு டாக்டர் சசிதரன் நியூயார்க்கிலிருந்து திரும்பி இதே மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துவிட்டதாகவும் தெரிந்தது. இளைஞரும் உற்சாகம் நிரம்பியவருமான சசிதரன் டாக்டர் வர்மாவின் நெருங்கிய நண்பர். பள்ளி நாட்களில் ஒன்றாகவே படித்தவர்கள். டாக்டர் சசிதரன் பாரம்பரியமாகவே வைத்தியம் பணிபுரியும் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அப்பா புகழ்பெற்ற ஆயுர்வேத வைத்தியர். மந்திர தந்திரங்களிலும் தேர்ந்தவராக இருந்தார். அவரின் மூதாதையர்கள் பிசாசுத்தனமான சக்திகளை அடிமைப்படுத்தி வீட்டு வேலைகள் செய்ய பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. சசிதரனின் அப்பா வாசுதேவன் நம்பூதிரி இன்னும் உயிருடன் இருக்கிறார். நகரத்தில் இப்பொழுதும் மருத்துவ தொழிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வப்பொழுது ஒரு சில மாந்திரிக வித்தைகளையும் செய்வதுண்டாம். ஆனால் அதெல்லாம் ரகசியமாகவே மேற்கொள்ளப்படுகிறதாம். டாக்டர் சசிதரன் அலோபதி மருத்துவத்தில் மட்டுமின்றி ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்திலும் பட்டங்கள் பெற்றிருந்தார். பரம்பரை வழக்கத்தை தொடர்ந்து மாந்திரிகத்தை கற்று வைத்திருக்கிறார். ஆனால் அவற்றை இதுவரை சசிதரன் பயன்படுத்தி பார்த்ததில்லை. அன்று மாலையில் சசிதரனுக்காக வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தனர். அதிகமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதிகபட்சம் 25 பேர் இருக்கலாம். அதில் 4 பெண் டாக்டர்கள். சசிதரன் திருமணமானவர். மனைவியும் ஒரு ஹோமியோபதி டாக்டர் தான். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். வரவேற்பு நிகழ்ச்சியின் இறுதியில் சசிதரன் ஏதாவது பேச வேண்டும் என்றும் அதுவும் அது அமெரிக்க வாழ்க்கையை பற்றியதாக இருக்க வேண்டும் என்றும்
நண்பர்கள் வற்புறுத்தினர். விழா நடந்த இடம் மருத்துவக் கல்லூரிக்கு முன்புறம் இருந்த ஹோட்டல் ஒன்றின் பெரிய ஹால். சரியாக 7 மணிக்கு அனைவரும் வந்து சேர்ந்து விட்டனர். விழாவை துவக்கி வைத்து உரை நிகழ்த்தியவர் டாக்டர் முரளிவர்மா. அவர் பேசி முடித்த பிறகு மேற்கொண்டு 2 புதியவர்கள் அந்த ஹாலுக்கு வந்து சேர்ந்தனர். வர்மாவை நெருங்கி வந்த ரத்னபிரபா, குட் ஈவினிங் டாக்டர் என்றாள். பிறகு டாக்டரின் வலதுபுறத்தில் காலியாக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். முரளிவர்மாவின் இதயம் துரிதகதியில் துடிக்கத் தொடங்கியது. ஆனால் அவருக்கு மாறாக எந்தவிதமான உணர்வும் இல்லாமல் வெகு இயல்பாக உட்கார்ந்திருந்தாள் ரத்னபிரபா. டாக்டர் சசிதரனை பற்றி தெரியாத மற்றவர்களுக்காக அவரின் நண்பர்கள் நிறையவே பேசினார்கள். நிறைய பேருக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது என்பதும் உண்மைதான். டாக்டர் வாணிக்கு அவரை நன்றாக தெரியும். வாணியும் சசிதரனும் ஒன்றாக MD வகுப்பில் பயின்றவர்கள். மேலும் அவர்களுக்கு நடுவே நெருக்கம் சற்று அதிகமாக இருந்ததும் மற்றவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் சசிதரனின் திருமணத்துக்கு முந்தைய கதை. வாணி இப்பொழுதும் திருமணமாகாதவர். சசிதரன் சார், இனி நீங்கள் தான் பேச வேண்டும். ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவம் இருந்தால் சொல்லுங்களே, டாக்டர் பாலச்சந்திரன் கேட்டுக்கொண்டார். சரி, சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லப்போவதை நீங்கள் யாரும் நம்ப மாட்டீர்கள் கூறிய சசிதரன் கூட்டத்திலிருந்த ஒவ்வொருவரையும் முற்று பார்த்தார். அந்த முன்னுரையே குழுமியிருந்தவர்களின் ஆர்வத்தை அதிகப்படுத்தியதாக தோன்றியது. முதலில் சொல்லுங்கள் சார், நம்புவதா வேண்டாமா என்பதை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். வேறு ஒருவர் குரல் கொடுத்தார். சரி, சொல்லிவிடுகிறேன். நான் முதலில் சொல்லப்போவது ஆவி மற்றும் பேய் பிசாசுகள் பற்றிதான். லிவிங் கோஸ்ட் பற்றி, அதாவது உயிருடன் உழவும் ஆவிகள். டாக்டர் சசிதரன் மீண்டும் ஒரு தடவை எல்லோரையும் பார்த்தார். இப்படிப்பட்ட ஆவிகளை பற்றி ஆராயும் ஆராய்ச்சி நிலையம் ஒன்று லண்டனில் இயங்கி வருகிறது. அங்கு நான் 6 மாத காலம் பயிற்சி எடுக்க நேர்ந்தது. மரணமடைந்தவர்களின் ஆவிகளை வரவழைத்து விவரங்களை சேகரிப்பது அவர்களின் வேலை. ஒருமுறை கப்பல் ஒன்று விபத்தில் சிக்கி மூழ்கியதில் அமிழ்ந்து இறந்து போன கப்பல் கேப்டனை வரவழைத்து அவரின் கட்டை விரல் அடையாளத்தை மெடிகில் பதிய வைத்தார்கள். இது நடந்தது ஒரு மீடியேட்டர் மூலமாக. ஆனால் மெழுகில் பதிந்தது அந்த மீடியேட்டரின் கட்டை விரல் அடையாளம் அல்ல, மாறாக அந்த கேப்டன் பணிபுரிந்த காலத்தில் புத்தகத்தில் பதிந்திருந்த சொந்த விரல் அடையாளமாகவே அது இருந்தது. மூச்சு விடக்கூட மறந்தவர்களாக எல்லோரும் சசிதரனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர். நீங்கள் அதையெல்லாம் கற்றுக்கொண்டீர்களா மிஸ்டர் சசிதரன்? டாக்டர் வாணி குறுக்கிட்டு கேட்டார். கற்றுக்கொண்டேன். மேலும் அதை இங்கு நடைமுறைப்படுத்துவதற்காக கருவிகளையும் வாங்கி வந்திருக்கிறேன், சசிதரன் பதிலளித்தார். சசிதரனின் பதிலை கேட்டதும் ரத்னபிரபா தேவியின் முகம் வெளியிடுவதை டாக்டர் முரளிவர்மா கவனிக்க தவறவில்லை. அத்தியாயம் 6. உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? டாக்டர் பாலச்சந்திரன் கேட்டார். பாலச்சந்திரன் பிரபலமான டாக்டர். மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிவதோடு பத்திரிகைகளிலும் மருத்துவம் தொடர்பான கட்டுரைகளை எழுதி புகழ்பெற்றவர். குறிப்பாக சொல்வதானால் மகப்பேறு மருத்துவத்தில் நிபுணர் ஆவர். கேளுங்கள் டாக்டர். சசிதரன் தலையாட்டியவாறு பாலச்சந்திரனை கவனித்தார். இத்தகைய ஆவிகள் மீடியேட்டரின் அனுமதியுடன் தான் மற்றொரு உடம்பில் புகுந்து கொள்கின்றனவா, அல்லது சுயமாக அப்படி செய்கின்றனவா? அருமையான சந்தேகம். இது தொடர்பான விவாதம் ஒவ்வொன்றிலும் எனக்கும் இதே சந்தேகம் எழவே செய்தது. சசிதரன் இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் பார்த்தார். அவரது பார்வை கடைசியாக ரத்னபிரபா தேவியின் மீது நிலைத்தது. இன்னும் தெளிவாக சொல்வதானால் ஒருவித சந்தேகத்துடன் அவரை பார்ப்பதாக தெரிந்தது. டாக்டர் வாணியும் அதை கவனிக்க தவறவில்லை. இவர் டாக்டர் இல்லை, என் நண்பர். நகரின் பிரபலமான பியூட்டி பார்லரை நடத்துகிறார், மிஸ் ரத்னபிரபா தேவி. டாக்டர் வாணி அவரை அறிமுகப்படுத்தினார். இதற்கு முன் எங்கு பார்த்து பழகிய முகம் போல் தெரிகிறது, சட்டென்று ஞாபகம் வரவில்லை, சசிதரன் கூறினார். நீங்கள் என்னை பார்த்திருக்க முடியாது, ரத்னபிரபா உறுதியான குரலில் கூறினாள். ஆனால் சசிதரனுக்கு அந்த பதில் அவ்வளவாக திருப்தி அளிக்கவில்லை. அவர் மூளையின் நினைவு பகுதியில் அந்த வடிவம் வினாடிக்கு வினாடி தெளிவெழுந்து கொண்டே வந்தது. எந்த இடத்தில் தான் அவரை சந்தித்தோம் என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். ஆனால் நினைவுக்கு வரவில்லை. ரத்னபிரபா டாக்டர் சசிதரனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவர் சட்டென்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அதன் பிறகு சசிதரனால் ரத்னபிரபாவின் முகத்தை பார்க்க முடியாமல் போனது. ஏதோ ஒரு சக்தி தன்னை பிடித்து பின்னுக்கு இழுப்பதாக சசிதரனுக்கு தோன்றியது. உங்கள் அறிமுகம் மற்றும் நட்பு பற்றி அப்புறமாக பேசலாம். இப்பொழுது நேரடியாக விஷயத்துக்கு வருவோம்.
டாக்டர் பாலச்சந்திரன் குறுக்கே புகுந்து பேச்சை வெட்டினார். சரிதான், அந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன். நான் சொல்ல வந்தது, மீடியேட்டரின் சம்மதத்துடன் தான் ஆவிகள் உடலுக்குள் புகுந்து கொள்கின்றனவா அல்லது சுய விருப்பத்தின் பேரிலா என்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். டாக்டர் சாக்கோ நினைவூட்டினார். இது 2 விதமாகவும் நடப்பதுண்டு. அனுமதி இல்லாமலும் ஆவிகள் உடலில் புகுந்து கொள்வதுண்டு. அது மட்டுமன்றி பிசாசு சக்திகளை ஆவாகம் செய்து உடம்புக்குள் செலுத்தவும் ஆவிகளால் முடியும். மாந்திரிக வித்தைகளில் தேர்ந்தவர்கள் கூட இப்படி செய்வது உண்டு, சசிதரன் குறிப்பிட்டார். நடுவே ஒரு தடவை சசிதரன் எதேச்சையாக ரத்னபிரபாவை பார்த்தார். அவளும் டாக்டரையே பார்த்து கொண்டிருந்தாள். முதலில் அவருக்குள் ஏற்பட்ட சந்தேகம் இப்பொழுது வலுவுடன் தலை தூக்கியது. அவரை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்பதையே அவர் மனம் யோசித்துக் கொண்டிருந்தது. நான் ஒரு தடவை ருமேனியாவுக்கு கல்வி சுற்றுலா போனபொழுது ஒரு மனிதரை சந்திக்க நேர்ந்தது. அது விசித்திரமான மற்றொரு அனுபவம். டாக்டர் சசிதரன் தொடர்ந்தார். அந்த மனிதர் தான் ஈடுபட்டு வந்த புரோகிதர் தொழிலை உதறிவிட்டு சாத்தானை வணங்கும் பாதையில் திரும்பியவர். சாத்தானின் கோவிலில் பூசாரியாகவும் வேலை செய்தவர். அந்த மனிதர் துர்மரணம் அடைந்தவர்களின் ஆத்மாக்களை தன் உடம்பில் புகுத்திக் கொண்டு எத்தனையோ அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவரின் முகத்தோற்றமை கூட மாறுபட்டு விடுவதுண்டு. உண்மையாகவா? கூடியிருந்தவர்களின் உதடுகள் ஒட்டுமொத்தமாக வியப்பில் விரிந்தன. அந்த விழா மேலும் 1 மணி நேரம் நீண்டது. இப்பொழுது மணி 7க்கு மேல் ஆகிவிட்டது. சசிதரன் மேற்கொண்டு குறிப்பிட்ட சில சம்பவங்களை கேட்ட பிறகு வந்திருந்தவர்களுக்கு தனியாக தங்கள் இருப்பிடத்திற்கு செல்லவே பயம் தோன்றியது. அன்றைய இரவில் டாக்டர் சசிதரன் முரளிவர்மாவின் வீட்டில் விருந்தாளியாக தங்குவது என்று தீர்மானித்தார். இரவு வெகு நேரம் வரையில் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். பேச்சோடு பேச்சாக தனக்கு ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவங்களையும் டாக்டர் வர்மா சசிதரனிடம் சொல்ல தவறவில்லை. நீங்கள் சொன்னதெல்லாம் கவனத்திற்குரிய விஷயங்கள் தான். அந்த பெண்மணியை பார்த்தபொழுது எனக்கும் சில சந்தேகங்கள் ஏற்படவே செய்தன. நீங்கள் எந்த இடத்தில் அந்த பெண்மணியை பார்த்திருக்கிறீர்கள் என்பது நினைவுக்கு வந்துவிட்டதா? வர்மா கேட்டார். என்னுடைய கவனம் சரியாக இருந்தால் அவளை இலங்கையில் பார்த்திருக்கிறேன். நெற்றியை சுழித்தபடி சசிதரன் கூறினார். இலங்கையிலா? முரளிவர்மா முன்பு ஒரு தடவை நடந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டார். தன் சிற்றப்பாவின் மகன் பிரதாபவர்மா இலங்கைக்கு போனதாகவும் அங்கு நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் இறந்து போனதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. தன்னை விட 10 வயது அதிகம் அவருக்கு என்றும் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது எதற்காக அந்த நினைவு தோன்றியது? முரளிவர்மா யோசனையில் ஆழ்ந்தார். ரத்னபிரபாதேவி மூலமாக தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழப்போவதாக முரளிவர்மாவுக்குள் காரணமற்ற சந்தேகம் தோன்றியது. இதுவரை நடந்துள்ள சம்பவங்களை வைத்து பார்த்தால் ரத்னபிரபாதேவியின் குறி தன்னை நோக்கித்தான் என்று தெரிகிறது. சரி, ஆனால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? எதற்காக அது அவ்வளோ ஆர்வத்துடன் கேட்டீர்கள்? சசிதரன் கேட்டார். ஒன்றுமில்லை, சட்டென்று ஒரு பழைய சம்பவத்தை நினைத்துக் கொண்டேன். முரளிவர்மா அதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தார். கடிகாரத்தில் மணி 12 அடித்தது. தூங்கப் போகலாம் என்று இருவரும் ஏக காலத்தில் நினைத்தனர். இருவரும் ஒரே அறைக்குள் படுத்துக் கொண்டனர். டாக்டர் வர்மா படுத்த கொஞ்ச நேரத்திலேயே நன்றாக உறங்கத் தொடங்கினார். ஆனால் சசிதரனுக்கு உறக்கம் வரவில்லை. அவர் தன் வெளிநாட்டு அனுபவங்களை மனதுக்குள் அசை போட்டவாறு படுத்திருந்தார். எங்கும் முழுமையான அமைதி நிலவியது. சற்று தொலைவில் உள்ள மெயின் ரோட்டு பக்கமிருந்து கேட்கும் வாகன போக்குவரத்தின் சத்தம் கூட சுத்தமாக நின்று போயிருந்தது. அறைக்குள் இருள் நிறைந்திருந்தது. ஒரு மின்மினி பூச்சி வெளிச்சம் கூட அறையில் இல்லை. ஏதோ ஒரு உணர்வால் உந்தப்பட்டவராக சசிதரன் ஜன்னல் பக்கமாக திரும்பினார். யாரோ மூச்சு விடுவது போன்ற சத்தம் ஜன்னலுக்கு அருகிலிருந்து கேட்டது. அதே நேரம் வெகு தொலைவில் அடிவானத்தின் எல்லையில் ஒரு மின்னல் கீற்று கிளை விட்டு பரவி அடங்கியது. அந்த கண்ணிமைக்கும் வேளையில் அங்கு யாரோ நிற்பதாக சசிதரனுக்கும் தோன்றியது. சசிதரன் ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு மின்னல் வெட்டியது. அது ஒரு பெண் வடிவம். டாக்டர் முரளிவர்மா விவரித்த சம்பவம் சசிதரனின் மூளைக்குள் பாய்ந்தது. ரத்னபிரபாதேவி அல்லது கடந்த ஏதோ ஒரு இரவில் இந்த வீட்டுக்கு வந்த இளம்பெண். இந்த உருவம் அந்த இருவரில் யாராவது ஒருவருடையதாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் வராது அந்த உருவம் என்று சசிதரன் தீர்மானமாக நம்பினார். பிசாசு சக்திகள் சாதாரணமான நிலையில் நம் சம்மதத்தை பெறாமல் நம் உடம்புக்குள் புக முடியாது என்று அப்பா சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. ஆனால் நம் சம்மதத்தை பெற எல்லை தாண்டிய முயற்சியில் கூட அவை ஈடுபடலாம்.
கழுத்தில் அப்பா மந்திரித்து தந்த தாயத்து இருக்கிறது. தாயத்துக்குள் என்ன சக்தி குடியேற்றப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. ஆனால் எந்த நேரமும் இதை உடம்பில் அணிந்திருக்க வேண்டும், பிரியக்கூடாது என்று எச்சரித்திருந்தார். அந்த உருவம் இப்போதும் ஜன்னலுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தது. சசிதரன் கழுத்தில் கிடந்த தாயத்தை சங்கிலியுடன் கழட்டி சுண்டு விரலில் போட்டபடி ஜன்னலை நோக்கி மெதுவாக ஓசை எழுப்பாமல் நடந்தார். அவரின் விரல் முன்புறமாக நீண்டபடி இருந்தது. சட்டென்று இருளுக்குள் யாரோ ஓடி மறைவது போல் தோன்றியது. தாயத்து கோத்த அந்த சங்கிலியின் சக்தி புரிந்த பிறகு மனதில் தைரியம் அதிகரித்ததை உணர்ந்தார். தவிர தானே கற்றுக்கொண்டுள்ள மாந்திரிக முறைகளும் கைவசம் இருப்பதால் ஒரு கை பார்த்து விடுவது என்கிற முடிவுக்கு வந்தார். மறுபடி கட்டிலுக்கு வந்து படுத்துக்கொண்டார். களைப்பினால் உடனடியாக உறங்கவும் செய்தார். முதலில் கண் விழித்தவர் முரளிவர்மாதான். வேலையால் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை உறிஞ்சும் பொழுதுதான் சசிதரன் கண் விழித்தார். கண் விழித்தவர் முதலில் பார்த்த இடம் ஜன்னல்தான். நல்ல தூக்கமா? வர்மா கேட்டார். தூங்கினேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் தனியாக இந்த வீட்டில் வசிக்கக்கூடாது, சசிதரன் கூறினார். என்ன விஷயம்? முந்தைய இரவில் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சசிதரன் விவரித்தார். அந்த உருவம் அநேகமாக அந்த இளம் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு நாள் இரவில் வந்தாலே முரளிவர்மா அவள் முகத்தை நினைவுக்கு கொண்டு வந்தார். சிவகுமாரின் தங்கை என்று சொல்லி வந்தவள். அதையும் முரளிவர்மா சசிதரனிடம் விவரித்தார். காலை சிற்றுண்டிக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட சசிதரன் தயாரானார். நான் அப்பாவிடம் இதை பற்றி பேசி பார்க்கிறேன். இதற்கு ஒரு மாற்று இல்லாமல் இருக்காது, சசிதரன் காரில் ஏறும்பொழுது சொன்னார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிற சசிதரனை அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். அன்றைய இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அப்பாவும் மகனும் திண்ணையில் அமர்ந்து பேசத் தொடங்கினர். அந்த ஊரின் விசேஷங்கள் என்னவென்று சொல் பார்க்கலாம் என்றார் வாசுதேவன் நம்பூதிரி. அப்பா, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை முதலில் சொல்லிவிடுகிறேன். மாந்திரிக வித்தைகளில் மேல் நாட்டினர் நமது நாட்டை விட ஒரு பங்கு அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்ற சசிதரன் அங்கு நடந்த சில சம்பவங்களை விவரிக்கவும் செய்தார். நீ இப்பொழுது சொன்னவற்றை நம்மவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் அதிகமாக செய்வதில்லை, அவ்வளவுதான், அப்பா கூறினார். என்னுடன் படித்த முரளிவர்மாவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருக்கும் சமீப காலமாக இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன. சசிதரன் அங்கு நடந்ததை விவரித்தார். வாசுதேவன் நம்பூதிரி எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டார். அவ்வப்பொழுது அவர் முகத்தில் வெவ்வேறு வகையான உணர்வுகள் அலையெடுத்தன. கடைசியாக அவர் கூறினார், நீ இப்பொழுது கூறியது கொஞ்சம் கடுமையான விஷயம்தான். அப்படியென்றால் நீ குறிப்பிட்ட ரத்னபிரபாதேவி அபாரமான மாந்திரிக வித்தைகள் கற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதை கூட அறிந்து கொள்ளும் வல்லமை கைவர பெற்றிருக்கலாம். அதே வினாடியில் ஏதோ மரக்கிளையிலிருந்து பறவை ஒன்று குரல் கொடுத்தது. அந்த வீட்டின் தென்புற மூலையிலிருந்து சவுக்கியை ஒட்டிய பகுதியிலிருந்துதான் அந்த சத்தம் வந்தது. வித்தியாசமான அந்த சத்தத்தை கவனித்தீர்களா அப்பா? சசிதரன் கேட்டார். கேட்டேன். இது இரவு நேரங்களில் மட்டுமே பறந்து தெரியும் ஆந்த வகையை சேர்ந்த ஒரு பறவை, வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். நேரம் 11க்கு மேல் ஆகியிருந்தது. அந்த பறவையின் குரல் கேட்டது ஏதாவது துர்சகுனமாக இருக்குமோ? சசிதரன் கேட்டார். அப்படித்தான் தோன்றுகிறது. ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீ குறிப்பிட்ட பெண்மணி அனுப்பிய பறவையா கூட இருக்கலாம். வரவேற்பு விழாவில் நீ பேசிய பேச்சுக்கு பிறகு அந்த பெண்மணி உன்னையும் அவளின் எதிரி கூட்டத்தில் சேர்த்திருக்கலாம். வாசுதேவன் நம்பூதிரி தனது கருத்தை வெளியிட்டார். எனக்கும் அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படத்தான் செய்தது. சசிதரன் எழுந்தார். பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. மிச்சத்தை நாளைக்கு பேசிக் கொள்ளலாம். போய் படுத்துக்கொள் சசி. வாசுதேவன் நம்பூதிரி தென்புற அறையை நோக்கி நடந்தார். சசிதரன் நடுவில் இருந்த அறையில் படுத்துக்கொள்வது வழக்கம். சசிதரனின் மனைவி நிர்மலாவும் குழந்தைகளும் சசியின் மாமனார் வீட்டில் தங்கியிருந்தனர். சசிதரன் வெளிநாட்டுக்கு போனதால் நிர்மலா தன் அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். சசிதரனின் மாமனார் வீடு மருத்துவக் கல்லூரிக்கு அருகில்தான். சசி தன் பெற்றோர் மீது மிகவும் அன்பு வைத்திருப்பதால் நேராக இங்கே வந்துவிட்டார். விஷயம் தெரிந்தால் மனைவி வீட்டார் வருத்தப்படுவார்கள் என்பதும் சசிதரனுக்கு தெரியும். உண்மையை சொன்னால் இங்கு நடந்த எதிர்பாராத சம்பவங்கள் தான் அந்த பயணத்தை தள்ளி போட்டது. நள்ளிரவு தாண்டிய பிறகும் சசிதரனுக்கு உறக்கம் வரவில்லை. அந்த பறவையின் குரல் அவர் மனதுக்குள் ஏதோ ஒரு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தியிருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் பல தடவை திருக்கிட்டு விழித்திருக்கிறார்.
மறுபடி கண்களை மூடும்பொழுது ரத்னபிரபா தேவியின் முகம் மனதில் தெளிவடைய தொடங்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முகம் தன்னுள் சன்னமான பயத்தை ஏற்படுத்துவதை உணர்ந்தார். காலையில் டிஃபன் சாப்பிட்ட பிறகு மனைவி குழந்தைகளை பார்ப்பதற்காக மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டார் சசிதரன். ஊருக்கு திரும்பி வந்த பிறகும் தங்களை வந்து பார்க்க இவ்வளவு தாமதமா என்று மனைவியும் குழந்தைகளும் செல்லமாக கோபிக்கவே செய்தனர். வரவேற்பு விழாவும் அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்களும் உடனே அப்பாவை காண வேண்டிய அவசியத்தையும் அவர் விலக்கிய பிறகுதான் நிர்மலா இயல்பு நிலைக்கு திரும்பினாள். சசிதரனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மற்றொரு செய்தியையும் நிர்மலா தெரிவித்தாள். அதாவது நிர்மலாவுக்கு மாற்றல் உத்தரவு வந்திருந்தது. இந்த தடவை சசிதரனின் பெற்றோர் வசிக்கும் பகுதியில்தான் வேலை. அங்கிருக்கும் ஹோமியோபதி மருத்துவமனையில் வேலை செய்தால் சசிதரனின் அப்பா வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம். மறுநாளே சசிதரனும் மனைவியும் குழந்தைகளும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். நிர்மலா அன்றே புதிய இடத்தில் வேலைக்கு சேரவும் செய்தாள். 3 நாட்களுக்கு பிறகுதான் சசிதரன் டாக்டர் முரளிவர்மாவை பார்த்தார். என்னங்க முரளி, ஏதாவது செய்தி உண்டா? சசிதரன் கேட்டார். நான் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். சசி, நீங்கள் விரும்பினால் எனது வீட்டுக்கு வலதுபுறத்தில் உள்ள குவார்டர்ஸில் வசிக்கலாம். நேற்றுதான் அது காலியானது. கடந்த மாதம் டிரான்ஸ்பர் ஆன டாக்டர் சீதாராமன் நேற்று தான் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார். உங்களுக்காக அந்த வீட்டை ஏற்பாடு செய்யட்டுமா? நல்ல விஷயம்தான். இந்த யோசனை நிர்மலாவுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடும் பக்கத்தில்தான். ஆத்திர அவசரத்துக்கு போய் வரவும் சௌகரியமாயிருக்கும். ஆஸ்பத்திரி காம்பவுண்டுக்குள்ளேயே தங்கியிருப்பதால் நோயாளிகளும் உங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். முரளிவர்மா தன் கருத்தை கூறினார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை குடி வந்து விடலாம், சசிதரன் கூறினார். முரளிவர்மாவை பொறுத்தவரை சசிதரனின் துணை தற்பொழுது மிகவும் அவசியம். துணைக்கு வேறு உறவினர்கள் யாரும் இல்லாத நிலையில் சசிதரனும் அவர் குடும்பத்தினரும் அவர் சொந்தக்காரர்களைப் போல தோன்றியதில் வியப்பில்லை. நான் ஒரு பெண்மனை பற்றி சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? எந்த விதத்தில் அவளுக்கு நான் பகைவனானேன் என்று புரியவில்லை, முரளிவர்மா கூறினார். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அவர் மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்த பிறகு என்னை தொல்லைப்படுத்தாமல் அல்லவா இருக்க வேண்டும் அவர்கள்? சரியான சந்தேகம்தான். இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் உண்மையிலேயே அவள் அவர் மகள்தானா என்பது. அப்படியா நினைக்கிறீர்கள்? முரளி வியப்புடன் சசிதரனை பார்த்தார். அல்லது மகள் என்று சொன்னதே மனித பெண்ணாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்றாக இருந்தால்? டாக்டர் சார், பிரசவத்தின் பொழுது இறந்துவிட்டதாக சொன்ன அதே பெண்ணை தானே அவர் மகள் என்று அன்று அதே பங்களாவில் பார்த்தீர்கள்? ஆமாம், இருவரும் ஒரே பெண் தான். சரண்யா என்பது அவள் பெயர். அதிலெல்லாம் எவ்வளவு தகிடுதத்தங்கள் நடந்துள்ளதோ. பிறந்தவுடன் இறந்த குழந்தை, பிறகு அந்த இடத்தில் நீங்கள் பார்த்த இரத்த துளிகள், இதெல்லாம் அசாதாரணமான சம்பவங்கள். என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த பெண்மணியையும் அவள் நடவடிக்கைகளையும் ஆராய்வது என்று தீர்மானம் செய்திருக்கிறேன். சசிதரன் உறுதியான குரலில் பேசினார். சட்டென்று ஏதோ யோசனையிலிருந்து விடுபட்டவராக, ரத்னபிரபாவின் போன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா என்றார். எனக்கு தெரிந்தவரை அவருக்கு போன் இல்லை என்று நினைக்கிறேன். இப்பொழுது போன் வந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை. பரவாயில்லை, நான் நேராக அங்குதான் போகிறேன். ஒரு தடவை தனியாக அவரை சந்தித்து பேச வேண்டும். சசிதரன் எழுந்தார். தனியாகவா போகிறீர்கள்? முரளிவர்மா பரபரப்புடன் கேட்டார். அதற்கென்ன? என்னை அவர் எதுவும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட பிசாசு சக்தியும் இந்த தாய்த்துக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. சசிதரன் தாய்த்து கோத்த சங்கிலியை உயர்த்தி காட்டினார். சற்று நேரத்தில் சசிதரனது கார் அங்கிருந்து புறப்பட்டது. டாக்டர் சசிதரனின் மாருதி கார் மெயின் ரோட்டை கடந்து செம்மண் பாதிக்கு நழுவியது. படர்ந்திருந்த ஆலமரத்தின் அடிப்பகுதியை நெருங்கிய பொழுது அதன் கீழே உண்டியலும் சூலமும் தெரிந்தன. முரளிவர்மா சொல்லியிருந்தபடி கார் வடக்கு புறமாக திரும்பியது. ஆள் நடமாட்டம் இல்லாத பாதை, இருபுறமும் அடர்த்தியான மரங்களும் புதர் செடிகளும் காடு போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தின. ஏறத்தாழ அங்கிருந்து குறிப்பிட்ட 2 கிலோமீட்டர் தூரம் போன பிறகும் முரளிவர்மா குறிப்பிட்ட 2 அடுக்கு பங்களா தென்பட்டது. கேட் அப்பொழுதும் சீர் செய்யப்பட்டிருக்கவில்லை. சசிதரனது கார் கேட்டை தாண்டியது. முற்றப்பகுதியில் வேறு கார்கள் எதுவும் இல்லை. கார் இன்ஜினை நிறுத்திவிட்டு வாசல் படிக்கு வந்த சசிதரன் காலிங் பெல்லை நெருங்கினார். காலிங் பெல்லுக்கு பதிலாக அந்த இடத்தில் ஒரு கயிறு தொங்கிக் கொண்டு இருந்தது. மின்சாரம் இல்லாவிட்டாலும் மணி அடிப்பதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தோன்றியது. ஒருவேளை அந்த கட்டடம் கட்டப்பட்ட பொழுதே இந்த மணி அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சசிதரன் யூகித்தார். சசிதரன் கயிற்றை பிடித்து இழுத்தார்.
உள்ளே எங்கோ மணியடிக்கும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து யாரோ வரும் காலடி யோசை. கதவை திறந்தது ஓர் இளம்பெண். உட்காருங்கள், அம்மா இப்பொழுது வந்துடுவாங்க. இளம்பெண் அளவாக பேசினாள். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சசிதரன் கேட்டார். தெரியாது, சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு திரும்பி போனாள். சசிதரன் விசாலமான வரவேற்பறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். தெளிவற்ற ஹால் பகுதி அதிகமாக புழங்காத இடம் போல் தெரிந்தது. விரைவிலேயே பால்கனி பகுதியில் யாரோ நடந்து வருவது தெரிந்தது. படிக்கட்டில் இறங்கிய பொழுதுதான் ஆளை அடையாளம் தெரிந்தது. ரத்னபிரபா தேவி. டாக்டர் சசிதரன், நான் உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். உறுதியான குரலில் வெளிவந்தன சொற்கள் ரத்னபிரபாவிடமிருந்து. சசிதரன் தன்னையும் மீறி தன் கழுத்திலிருந்த தாய்த்து கோத்த சங்கிலியில் கை வைத்தார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் கண்டிப்பா என்னுடைய சேனல் அடுத்த லெவல் போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால மறக்காம கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட் தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.